உண்மையை விளக்குவதற்காக நமது சாஸ்திரங்கள் எத்தனையோ வார்த்தைகளை கூறி விளக்கம் கொடுக்கின்றனர். அவற்றை சரியான பொருளில் விளங்கிக் கொள்வதில் விளக்கத்திற்கு பதில் குழப்பமே மிஞ்சிவிடும். மெய்ப்பொருள் உண்மையை குழப்பமில்லாமல் விளக்குகிறது இந்நூல். ஆன்மாவைத் துறந்து ஆன்மாவாக இரு என்றும் நூலோடு இதை சேர்த்து படிக்க வேண்டிய நூல் இது. இந்த இரண்டு நூல்களும் சாஸ்திர ரீதியான அணுகுமுறையை, நடைமுறை யதார்த்தங்களை எடுத்துக்கூறும் நூல்களாகும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம். அத்தியாயம் 1. இன்பமும் துன்பமும். இன்பத்தை நாடிச் செயல்படுவது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. மனோவியல் வல்லுநர்களை கேட்டு பார்ப்போமாயின் அவர்களும் இதே கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு உணர்வுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். பாதுகாப்பு உறுதிப்பட்ட நிலையில் இன்ப நுகர்ச்சியில்தான் ஒவ்வொருவருடைய கவனமும் செல்கிறது. இப்படித்தான் உளவியலார் கூறுகின்றனர். பாதுகாப்பு உணர்வு என்பது கூட நமது இன்ப வாழ்க்கையை உறுதி செய்யும் நோக்கமே ஆகும். இன்பமே ஏற்படாது, துன்பம் மட்டுமே ஏற்படும் சூழ்நிலையில் மரணத்தை கூட பலரும் விரும்பி விடுகின்றனர். ஆன்மீக நூலார் நம்முடைய இயற்கை அம்சமே ஆனந்த ஸ்வரூபம் என கூறுகின்றனர். நாம் இயல்பாகவே ஆனந்த நிலையில் படைக்கப்பட்டுள்ளதால் மட்டும் நாம் இன்பத்தை நாடும் இயல்போடு இருக்கின்றோம். இப்படித்தான் ஆன்மீக சாஸ்திரங்கள் எடுத்து கூறுகின்றன. முல்லா நஸ்ருதீன் கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். முல்லா நஸ்ருதீன் ஒரு முறை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். மாதக்கடைசியில் அவருக்கு நிறுவனத்தின் காசாளர் சம்பளம் போட்டு கொடுத்தார். வரிசையில் நின்ற முல்லா தனது முறை வரும்போது தனது சம்பளத்தை பெற்றுக்கொண்டார். எண்ணி பார்த்தார், 100 ரூபாய் அதிகமாக இருந்தது. சந்தேகம் கொண்டு மீண்டும் ஒரு முறை எண்ணி பார்த்தார். உண்மையிலேயே 100 ரூபாய் நோட்டு ஒன்று தவறுதலாக அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. முல்லா எதுவும் சொல்லாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். அடுத்த மாதம் பிறந்தது. அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும் தருணமும் வந்தது. முல்லா நஸ்ருதீன் வரிசையில் நின்று சம்பளம் வாங்குகிறார். உடனடியாக அதனை எண்ணி பார்த்தார். இந்த முறை 100 ரூபாய் குறைந்திருந்தது. ரூபாய் குறைகிறது என்று காசாளரிடம் புகார் செய்தார். காசாளர் கேட்டார், முல்லா அவர்களே, கடந்த முறை நீங்கள் சம்பளம் வாங்கும்போது தவறுதலாக மேலும் ஒரு 100 ரூபாய் நோட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நினைவு. அப்போது மட்டும் நீங்கள் ஏன் புகார் செய்யவில்லை? முல்லா மிகவும் அடக்கத்துடன் பதில் சொன்னார், நண்பா, தவற்றை எவர் செய்தாலும் முதல் முறை நான் மன்னித்து விடுவது வழக்கம். ஆனால் 2வது முறையும் தவறு செய்யும் போது அப்படி மன்னிக்க மாட்டேன். நீ முதல் முறை தவறு செய்யும் போது நான் கண்டு கொள்ளவில்லை. 2வது முறையாக நீ தவறு செய்ததால் அதை கண்டிக்க வேண்டியது எனது கடமை. இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த மாதமும் வந்தது. இந்த முறை சம்பளம் போடும்போது காசாளர் வேண்டுமென்றே அதிகமாக 100 ரூபாய் நோட்டை ஒன்றை முல்லாவின் சம்பளத்தோடு கொடுத்தார். இந்த முறை முல்லா என்னதான் செய்கிறார் பார்ப்போம் என்று முல்லா பணத்தை எண்ணி பார்த்து அதிகமாக 100 ரூபாய் நோட்டு ஒன்று இருப்பதை உறுதி செய்து கொண்டார். எதுவும் பேசாமல் நடையை கட்ட ஆரம்பித்தார். காசாளர் கூப்பிட்டு கேட்டார், எதுவுமே சொல்லவில்லையே என்று. முல்லா அமைதியாக கூறினார், சொல்லி பார்த்தும் கேட்காதவர்களை நான் கண்டு கொள்வதில்லை என்று கூறிவிட்டு போய்விட்டார். அந்த காசாளரும் அவரை விடுவதாக இல்லை. அடுத்த மாதம் சம்பளம் போடும்போது 100 ரூபாய் குறைத்து கொடுத்தார். முல்லாவும் பணம் குறைந்ததும் புகார் செய்தார். தவறு செய்தவர்களை கண்டு கொள்வதில்லை என்று கூறிவிட்டு இப்போது புகார் செய்கிறீர்களே என்று காசாளர் கேட்டார். முல்லாவும் அசராமல் பதிலளித்தார், ஒருவர் அறியாமல் தவறு செய்தால் மன்னித்து விடலாம். ஆனால் அறிந்தே தவறு செய்யும் போது எப்படி மன்னிப்பது? இப்படி தான் விரும்பியவாறு நடந்தால் அமைதி காப்பதும், தான் விரும்பாதது நடந்தால் அதை எதிர்த்து போராடுவதும் நம் அனைவருடைய இயல்பு, நம் மனதின் இயல்பு. ஆனந்தம் என்பது நம் அனைவரது ஆதார நிலையின் இயல்பு. இறைவனே சச்சிதானந்த ஸ்வரூபன் என்று கூறப்படுகிறான். இறைவனுடைய இயல்பு சத்து ப்ளஸ் சித்து ப்ளஸ் ஆனந்தம் என்று கூறப்படுகிறது. ஆனந்தம் என்பது இன்பங்களின் உயர்நிலையாகவே கருதப்படுகிறது. இன்பம் என்பது துன்பத்தின் எதிர்நிலையாக கருதப்படுகிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்று கூறப்படுகிறது. இன்பத்துக்கு எதிராக துன்பமும், துன்பத்துக்கு எதிராக இன்பமும் பேசப்படுகிறது. ஆனால் ஆனந்தம் என்பது இப்படி எதிர்நிலை இல்லாத இன்பமாக கருதப்படுகிறது. ஆன்மீக முயற்சி செய்பவர்களில் பலர் ஆனந்த பரவச நிலைகளை அனுபவித்து வந்திருக்கின்றனர். ஆன்மீக சாதனைகளின் போது இத்தகைய ஆனந்த அனுபவங்கள் மிகவும் சர்வசாதாரணமாக ஏற்பட்டுவிடும். ஆன்மீக உலகில் எத்தனையோ விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சராசரி மனிதர்களால் அடைய முடியாத அனுபவங்கள் அவை.
இத்தகைய அனுபவங்கள்தான் ஒரு ஆன்ம சாதகனையும் சராசரி மனிதனையும் பிரித்து காட்டுகிறது. சராசரி மனிதனுடைய அனுபவங்கள் வேறு, ஆன்மீக அனுபவங்கள் வேறு. தியான முயற்சிகளில் நாம் ஈடுபடும் போது இத்தகைய ஆனந்த அனுபவங்களும் பரவச நிலைகளும் ஏற்படுவது உண்டு. நாம் அவற்றில் தேங்கிவிடக்கூடாது. இந்த அனுபவங்கள் எவருக்கும் ஏற்படுகின்றன என்று கேட்டு நாம் அதையும் கடந்து சென்று விட வேண்டும். இப்படி கூறுகிறார் ரமண மகரிஷி. ஆனந்த அனுபவங்களுக்கு ஆசைப்பட்டுத்தானே ஆன்மீகத்துக்கே வந்திருக்கிறோம். அதையும் விட்டுவிட வேண்டுமா? ஆனந்தத்தை விட்டுவிட்டால் பிறகு நமக்கு என்னதான் கிடைக்கும்? அதற்கு பிறகு பேரானந்த பெருநிலை ஏதாவது கிடைக்குமா? நம்முடைய கேள்விகள் இப்படித்தான் அமைந்துள்ளது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத்தரிசனம், அத்தியாயம் 2, ஆனந்தம். ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் இந்த ஆனந்தம், இன்பம் என்னும் வார்த்தைகள்தான் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகின்றன, குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன. ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்றால் அது ஆனந்தம் என்னும் இந்த வார்த்தைதான். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது உபதேசங்களில் பெரும்பாலும் ஆன்மீக சாதனைகளின் போது ஏற்படும் அஷ்டமா சித்துக்கள் போன்றவற்றை பல இடங்களிலும் பழித்து கூறியிருப்பதை பார்த்திருக்கலாம். ஆனாலும் அவர் தனக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவங்களை உயர்வாக கூறியிருப்பதை அவருடைய உபதேசங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனந்த அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே ஜே. கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, ரஜினீஷ் போன்றவர்களும் கூட சில சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவங்களையும் வித்தியாசமான அனுபவங்களையும் சிறப்பித்து கூறியிருக்கின்றனர். இதனால் ஆன்மீகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை கொண்டு அளந்தறியப்படுகின்றனர். அதீதமான ஆனந்த அனுபவங்களையும் விசேடமான அனுபவங்களையும் உடையவர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறார்கள். துன்பங்களிலும் துயரங்களிலும் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்மீக சாதகர்கள் அடையும் பேரானந்த நிலைகளின் மீது ஆசை ஏற்படுவதில் வியப்பு இல்லை. அதை எதிர்பார்த்தே ஆன்ம சாதகர்கள் பலரும் ஆன்மீகத்துக்குள்ளேயே அடியெடுத்து வைத்துள்ளார்கள். இறைவனுடைய அம்சமாக ஆனந்தம் என்பது கூறப்படுகிறது. அது சம்பந்தமாக சமஸ்கிருத பண்டிதர்களிடம் கேட்கும் போது ஆனந்தம் என்னும் வார்த்தை ஆனந்த அனுபவம் என்னும் அனுபவத்தை குறிப்பிடவில்லை என்று கூறுகின்றனர். ஆனந்தம் என்பது அனந்தம் என்னும் பொருள்களிலேயே கூறப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அனந்தம் என்பது முடிவற்ற நிரந்தரமான தன்மையை குறிக்கிறது. அந்த பொருளில்தான் சச்சிதானந்தம் என இறைவனுடைய தன்மை குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நாம் ஆனந்தம் என்பதை அனந்தம் என்று எடுத்துக்கொள்வதில்லை. ஆனந்தம் என்னும் போதுதான் அதற்கும் நமக்கும் ஏதோ தொடர்புள்ளது போல் தோன்றுகிறது. ஆகவே அதனை அனந்தம் என எடுத்துக்கொள்வது நமக்கு எந்த வகையிலும் திருப்தி அளிக்கவில்லை. ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் துன்பங்களிலிருந்து நிரந்தரமான ஒரு தீர்வை கேட்டுத்தான் ஆன்மீகத்துக்குள் பிரவேசிக்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வது போல் ஆனந்தமான அனுபவங்கள் பல அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. இப்படி எங்கு திரும்பினாலும் ஆனந்த உணர்வுகளுக்கு வரவேற்பு அதிகமாக உள்ளது. ஆனந்தமான உணர்வுகளின் போது ஒருவருடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வடைந்து போன்ற நிம்மதி ஏற்பட்டு விடுகிறது. உடல் ஆரோக்கியம் சீரடைகின்றது. ஒருவருடைய தீய இயல்புகள் மாறி நல்ல இயல்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனந்த அனுபவங்களில் குறை எதனையும் காண முடியாத தன்மையிலேயே உள்ளது. சாதாரணமான உடலியல் இன்பங்களை எடுத்துக்கொண்டால் அது துன்பம் தருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சர்க்கரை வியாதி உள்ள ஒருவர் இனிப்பு சாப்பிடுவது இன்பமானது என்று அதில் ஆர்வம் காட்டினால் என்ன ஆகும்? ஆனால் ஆன்மீக அனுபவங்கள் அப்படி கிடையாது. அது ஒருவரை உயிர் துடிப்புள்ளவராக ஆக்குகிறது. ஒருவருடைய நடையுடைய பாவனைகளை சீரமைக்கிறது. நோயுற்ற மனதை சீரமைக்கிறது. உடல் ஆரோக்கியம் கூட சீரமைந்திடும் வாய்ப்பு ஏற்படுகிறது. சமுதாயத்துக்கே உதவிகரமாக அமைந்திருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் நல்லுறவோடு வாழ்ந்திடுவதற்கு கூட நமது ஆனந்த அனுபவங்கள் உதவி செய்கின்றன. நம்மிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவது சற்று கடினமானது. ஆனால் ஆன்மீகத்து ஆனந்த உணர்வுகள் அதற்கும் உதவி புரிகின்றன. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவது மிகவும் எளிதாகி விடுகின்றது. எத்தனையோ நபர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தவறான பழக்க வழக்கங்களுடன் குற்றங்கள் பலவற்றை புரிந்திடும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சில தியான அமைப்புகளுக்கு சென்று தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு ஆனந்தமான அனுபவங்கள் பலவற்றை அடையும் போது அவர்கள் தலைகீழாக மாறிவிடுவார்கள். குற்றவாளியாக கருதப்பட்டவன் புத்தனாக மாறிவிடுவான்.
நல்ல பழக்கங்களுக்கும் நல்ல இயல்புகளுக்கும் சொந்தக்காரனாகி விடுவான். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அரவிந்தர் தீவிரவாதியாக செயல்பட்டு தண்டனை பெற்று சிறைக்குள் போனார். அவருடைய ஆன்மீக முயற்சிகள் காரணமாக அவர் மகானாக வெளியே வந்தார். உடலியல் இன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளன. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள ஆனந்த அனுபவங்கள் நமது சண்டை சச்சரவுகளையெல்லாம் தீர்த்து வைத்து சமாதானமாக வாழ்ந்திட உதவி புரிகின்றன. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம். அத்தியாயம் 3. ஆனந்தம் என்பது அனுபவம். அனுபவங்கள் அனைத்தும் விளைவுகளே. ஏதோ சில காரணங்களால் ஏற்படும் தற்காலிகமான விளைவுகளே அனுபவங்களாகும். அனுபவங்கள் என்பவை முழு முதல் உண்மை அல்ல. அவை அனைத்தும் தற்காலிகமாக வந்து செல்லக்கூடியவையே. ஆனால் நமது அணுகுமுறைகள் அனைத்தும் உண்மையை புறக்கணிப்பதாகவே அமைந்துவிட்டன. அனுபவங்கள் தான் முக்கியத்துவமுடையவையாக நமக்கு தெரிகின்றன. ஆகவே மெய்ப்பொருளை கூட அனுபவங்களின் வரிசையில் நாம் தேடி விடுகிறோம். அதை அனுபவம், மெய்ப்பொருள் அனுபவம், ஆத்மா அனுபவம், ஆனந்தா அனுபவம் என்று அனைத்தையும் அனுபவம் என்ற வரிசையில் அடுக்கி வைத்து விடுகிறோம். ஒரு முறை அதிகமாக காற்றடித்ததால் முல்லா நசுருதீன் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு கூடை மணல் சேர்ந்து விட்டது. முல்லா அந்த ஒரு கூடை மணலையும் எடுத்துக்கொண்டு வந்து தெருவில் குவித்து வைத்து விட்டார். மணல் குவியல் தெருவில் போவோர் வருவோருக்கெல்லாம் இடையூறாக இருந்தது. பக்கத்து வீட்டினரெல்லாம் அவரை குற்றம் சாட்டினார்கள். முல்லா ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து அந்த மணல் குவியல் பக்கம் ஒரு குழியை வெட்டினார். முல்லா அவர்களே, என்ன செய்கிறீர்கள் என்று எல்லோரும் கேட்டார்கள். அந்த மணல் குவியலை போட்டு மூடுவதற்காக குழி வெட்டி கொண்டிருக்கிறேன். அந்த குழிக்குள் மணல் குவியலை போட்டு விடுவேன். சரி, குழி வெட்டியதால் புதியதாக ஒரு மணல் குவியல் வந்து விடுமே, அதை போட இன்னும் ஒரு குழி வெட்டி விடுவேன். இப்படி அனுபவங்களின் வாயிலாக அனைத்தையும் சாதித்துவிட முடியும் என்று முடிவு கட்டி விடுகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் எடுத்து கூறும் வகைக்காக மட்டுமே நான் அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறோம். உண்மையில் அப்படி ஒரு நிலையே கிடையாது. நான் என்றும் எதுவும் கிடையாது, அனுபவம் என்றும் எதுவும் கிடையாது. ஆனால் அப்படி இருப்பதாக நமக்கு தோன்றுகின்றது. நான் என்ற ஓர் அம்சம் நிரந்தரமாக இருப்பது போலவும், அந்த நான் என்னும் அம்சத்துக்கு பற்பல அனுபவங்கள் ஒவ்வொன்றாக வந்து வந்து செல்வது போலவும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிலை கிடையாது. அது உண்மை கிடையாது. நான் என்று தனியான நிலையில் எதுவும் கிடையாது. தற்காலிகமாக கூட நான் என்று எதுவும் கிடையாது. ஆனால் நான் என்று ஏதோ ஒன்று நிரந்தரமாக நம்மிடம் இருப்பது போல் நிதர்சனமாகவே நமக்கு தோன்றுகிறது. அதுபோல் நான் என்னும் அம்சம் கலக்காத நிலையில் அனுபவம் என்றும் எதுவும் கிடையாது. அனுபவங்களில் எவ்வளவு உயர்வான அனுபவமாயினும் சரி, மிகவும் தாழ்ந்த அனுபவமாயினும் சரி, நான் என்னும் அம்சம் கலக்காத நிலையில் தனித்த அம்சமாக அனுபவம் என்று எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு அனுபவமும், அது சிறியதாயினும் சரி பெரியதாயினும் சரி, ஒவ்வொரு அனுபவமும் இரண்டு தன்மைகளோடு அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு அனுபவமும் அனுபவிப்பவன், அனுபவம் என்னும் இரண்டு தன்மைகளோடு அமைந்திருக்கிறது. இப்படி இரண்டு பகுதிகள் இல்லாத தன்மையில் எந்தவிதமான அனுபவங்களும் கிடையாது. ஆனால் நாம் நினைக்கிறோம், நமக்கு கோபம் ஏற்படுகிறது, நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, நமக்கு துக்கம் ஏற்படுகிறது என்று. அனுபவிப்பவன், அனுபவம் என்னும் இரண்டு பகுதிகளில் எதுவும் முதன்மையானதன்று. அந்த இரண்டு பகுதிகளில் ஒன்று காண்பவனாகவும் மற்றொன்று காணப்படும் பொருளாகவும் உள்ளதன்று. ஒன்று சப்ஜெக்டாகவும் மற்றொன்று ஆப்ஜெக்டாகவும் உள்ளதன்று. அது அனுபவிப்பவனும் அனுபவமும் சேர்ந்த கலவை அன்று. அப்படி ஒரு பிரிவு உண்மையில் கிடையாது. அப்படி இருப்பதாக தோன்றுவது வெறும் தோற்றம் மட்டுமே. உண்மையில் இரண்டு தன்மை இல்லாத ஒரு அனுபவம் மட்டுமே அங்கு உள்ளது. ஆனால் இரண்டு தன்மையோடு இருப்பதாக நமக்கு தோன்றுவது பொய்யல்ல. அதுவும் ஒரு நடைமுறை உண்மையே. எல்லா அனுபவங்களும் எனக்கு ஏற்படும் அனுபவங்கள் என்ற நிலையிலேயே அறியப்படுகின்றன. நமக்கு ஏற்படும் கனவு எப்படி ஏற்படுகிறது என்பது நமக்கு தெரியும். பகலில் நாம் விழித்திருக்கும் போது நமக்கு பலவிதமான நினைவுகள் ஏற்படுகின்றன. அதே போன்ற நினைவுகள் தூக்கத்தின் போதும் நமக்கு சில வேளைகளில் ஏற்பட்டு விடுகின்றன. அப்படி தூக்கத்தில் ஏற்பட்டு விடும் நினைவுகளே கனவுகளாக தோற்றமளிக்கின்றன. கனவின் போது நாம் தூக்கத்தில் இருக்கிறோம், நம்மை சுற்றி நடப்பது எதுவும் நமக்கு தெரியாது. அப்படி நாம் கனவு கண்டிருக்கும் போது நாம் வெளிநாட்டில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நமது சொந்த நாட்டில் சொந்த வீட்டில் இருப்பது போல் கனவு கொண்டிருக்கலாம். தூக்கத்தின் போது ஏற்படும் நினைவுகள் எவற்றையெல்லாம் காட்டுகின்றனவோ அவற்றை மட்டுமே நாம் அறிந்து கொள்கிறோம்.
அந்த நினைவுகள் அனைத்தும் கனவு சம்பவங்களாக வடிவெடுத்து விடுகின்றன. உண்மையில் தூக்கத்தின் போது நாம் எங்கேயும் போயிருக்கவில்லை, எந்த செயல்களிலும் ஈடுபட்டிருக்கவில்லை, உண்மையான அனுபவங்களோ நிகழ்வுகளோ நமக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அவை அத்தனையும் ஏற்பட்டது போல் நமது நினைவுகளே நமக்கு காட்டுகின்றன. நமது கனவில் ஏற்படும் அத்தனை சம்பவங்களும், நாம் கனவில் சந்திக்கும் அத்தனை நபர்களும், நமக்கு ஏற்படும் அத்தனை அனுபவங்களும் நமது நினைவு மட்டுமே. அவை அனைத்தும் நமது நினைவினால் மட்டுமே ஏற்படுத்தப்படுகின்றன. கனவின் போதும் நம்மை நான் என்று கண்டுகொள்கிறோம். கனவின் போதும் எனது இன்பம், எனது பயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. அங்கேயும் காண்பவன் காணப்படும் பொருள் என்ற அம்சமுள்ள அனுபவம் உள்ளது. கனவற்று நாம் தூங்கும்போது அங்கு நமக்கு நினைவுகள் எவையும் கிடையாது. அந்நிலையில் நமக்கு அனுபவமும் கிடையாது, அனுபவிப்பவனும் கிடையாது. நினைவுகள் ஏற்படும் போதுதான் அனுபவிப்பவன் என்னும் நான் என்பதும் உள்ளது, அனுபவமும் உள்ளது. நனவு நிலையிலுள்ள நமது அனுபவங்கள் எப்படி உள்ளன? பகலில் நாம் விழித்திருக்கும் போது நம்மை சுற்றி எத்தனையோ சம்பவங்கள் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம்மை சுற்றி எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் ஒரே நேரத்தில் அனைத்தையும் அறிந்து கொள்வது சாத்தியமன்று. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டதை அறியும் தன்மை நமது மனதுக்கு கிடையாது. நமது மனம் எதில் பொருந்தி இருந்து எதனை அறிகிறதோ அதனை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமது நினைவு எதனோடு பொருந்தி இருந்து எதனை அடையாளம் கண்டு கொள்கிறதோ அதனை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரே நேரத்தில் பல பணிகளில் ஈடுபடும் அஷ்டாவதானி, தசாவதானி கூட இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அவர்களால் கூட ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அவர்களாலும் கூட ஒரே நேரத்தில் பலவற்றை அறிய முடியாது. அவர்கள் மிக விரைந்து ஒவ்வொன்றாக மாறி மாறி அறிந்து கொள்ளும் வல்லமையை மட்டுமே வளர்த்து கொண்டுள்ளார்கள். ஆகவே அவர்களும் ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டுமே அறிகிறார்கள். இதனால் அது கனவாயினும் சரி அல்லது நனவாயினும் சரி, நம் மனது எதை காட்டுகிறதோ அதை மட்டுமே நம்மால் அறிய முடியும். ஆகவே நமது அனுபவங்கள் யாவும் நமது மனதின் அம்சமே. நாம் எதை அனுபவித்தாலும் அதனை நமது மனதின் அம்சமாக்கியே அனுபவிக்கிறோம். நம் மனோ இயக்கம் என்பதும் நமது நினைவுகளின் இயக்கமாகவே அமைந்துள்ளது. நமது நினைவுகள் அனைத்தும் தற்காலிகமாக வந்து செல்லக்கூடியவைகளே. தற்காலிகமாக வந்து செல்லக்கூடிய நினைவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானவைகளே. ஆகவே அனுபவங்கள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடியவைகளே. எந்த அனுபவத்திலும் நாம் நிரந்தர தன்மையை எதிர்பார்த்திட முடியாது. அப்படி தோன்றி மறையும் அனுபவங்கள் தான் அனுபவிப்பவன் அனுபவம் என்னும் இரட்டை தன்மையுடன் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அனுபவமும் மனோ அனுபவமாக இருப்பதால் தான் இத்தகைய இரட்டைத்தன்மையுடன் காட்சியளிக்கிறது. ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன. அதனால் அது இரண்டு நாணயங்களாகி விடாது. ஒரே நாணயத்தின் இருவகை தோற்றங்களே அவை. ஆனாலும் கூட அனுபவிப்பவன் வேறு, அனுபவம் வேறு என்ற ஒரு மயக்கம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அனுபவிப்பவன் என்பவன் நிரந்தரமாக இருப்பது போலவும், அந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பது போலவும் நாம் எண்ணிவிடுகிறோம். இதனால் நம்மை அறியாமலேயே நாம் சில அனுபவங்களை ஆதரிக்கவும் சில அனுபவங்களை வெளியேற்றவும் தலைப்பட்டு விடுகிறோம். இன்பமான அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன, துன்பமான அனுபவங்கள் நமக்கு வருத்தமளிக்கின்றன. ஆகவே இன்பமான அனுபவங்களை நீடித்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம், துன்பமான அனுபவங்களை அப்புறப்படுத்துவதில் தீவிரம் காட்டுகிறோம். இவற்றையெல்லாம் செய்வது யார்? இவற்றையெல்லாம் நமது மனதினில் செய்வது எது? அனுபவிப்பவன் என்னும் பகுதிதான் இவற்றையெல்லாம் செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. அப்படி ஒரு பொறுப்பை அது எடுத்துக்கொள்வதால் அந்த பகுதி பலம் பெற்று விடுகிறது. அப்படி அது எந்த பொறுப்பையும் எடுக்காத நிலையில் அந்த பகுதியும் அனுபவத்தின் ஒரு பகுதியே. மனோ அனுபவங்கள் அனைத்தும் வந்து வந்து மறையும் தன்மைக்கு ஏற்றவாறு அனுபவிப்பவன் என்ற அம்சமும் வந்து வந்து மறைந்திடும் ஒரு அம்சமே. சாலையின் ஓரத்தில் பலரும் அசுத்தம் செய்திருந்தனர். அந்த அசுத்தங்களுக்கும் மத்தியில் சில இடங்களில் சில புற்கள் வளர்ந்திருக்கின்றன. வாடிய வயிற்றையுடைய ஒருவன் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த புற்களையே பறித்து உணவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்து பரிதாபப்பட்டார் ஒரு செல்வந்தர். அவர் தனது படகு போன்ற காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து அவரிடம் கேட்டார், இவ்வளவு அசுத்தங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த புற்களை பிடுங்கி சாப்பிடுகிறாயே, நீ என்னுடன் வருகிறாயா? அவனும் சம்மதம் தெரிவிக்கவே
அவர் அவனை காரின் பின்பகுதியில் ஏற்றிக்கொண்டு தனது மாளிகைக்கு வந்தார். அவரது மாளிகையின் முன்பு நன்கு பராமரிக்கப்பட்ட தோட்டமும் புல்வெளியும் இருந்தது. இந்த இடம் மிகவும் சுகாதாரமானது. எந்த இடத்திலும் எவரும் அசுத்தம் செய்திருக்க மாட்டார்கள். 2 நாட்களாக தோட்டக்காரன் வரவில்லை. புற்கள் அதிகமாக வளர்ந்து விட்டது. நீ தாராளமாக உனக்கு தேவையான புற்களை பறித்து சாப்பிட்டு கொள்ளலாம். அவர் மிக தாராளமாக அவனுக்கு அனுமதி கொடுத்தார். நான் இல்லாத நிலை என்று ஒன்று கிடையாது. அப்படி கொடுக்கப்படும் வாக்குறுதிகள் எல்லாம் போலியானவை, பொய்யானவை. நான் என்னும் உணர்வுகள் யாவும் நினைவுகளோடு வந்து நினைவுகளோடு மறைந்து விடுகின்றன. ஆனால் நாம் நமது அனுபவத்தை சீரமைக்கும் பொறுப்பை ஏற்கும் போதுதான் அனுபவிப்பவன் என்ற இந்த நபர்த்தன்மை பலம் பெற ஆரம்பிக்கிறது. இப்போதுதான் அனுபவிப்பவன் வேறு, அனுபவம் வேறு என்ற நிலைமை உறுதி செய்யப்படுகிறது. இப்போதுதான் இருமைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. இந்த இருமைத்தன்மைதான் உண்மையிலேயே இருமைத்தன்மையாகும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சத் தரிசனம். அத்தியாயம் 4. உடல் அனுபவம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்று எத்தனையோ தத்துவங்கள் உள்ளன. இறைவன், ஆன்மா, பிரம்மம் என்று எத்தனையோ தத்துவங்கள் உள்ளன. அவை சம்பந்தமாக பேசப்படும் ஒருமைத்தன்மை மற்றும் இருமைத்தன்மை சார்ந்த கருத்துக்கள் யாவும் நம்மை எங்கேயோ திசை திருப்பி கொண்டு செல்லக்கூடியவை. யதார்த்த வாழ்வுக்கு அவை அனைத்தும் எந்த சம்பந்தமும் இல்லாதவை. அவற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் எவையேனும் இருக்கும் பட்சத்தில் அது இந்த காண்பான் காணப்படும் பொருள் சம்பந்தமான அமைப்பு மட்டுமே. இந்த இருமைத்தன்மை முக்கியத்துவத்தை இழக்கும் பட்சத்தில் அந்நிலையில்தான் அத்வைதம், இரண்டற்ற தன்மை செயல்படுகின்றது. இது சம்பந்தமாக இன்னும் சில விவரங்களை இந்நூலின் பிற்பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். தற்போது மீண்டும் ஆனந்தம் என்னும் அனுபவம் சம்பந்தப்பட்ட விவரங்களுக்கு வருவோம். ஆன்மீக சாதகர்களில் சிலர் சில வித்தியாசமான அனுபவங்களை எதிர்கொள்கின்றனர். பௌதீக உண்மைகளுடன் அமைந்திருக்கும் நமது உடலினுள் இருக்கும் நுண் உடல், சூட்சும சரீரம் சிலருக்கு சில வேளைகளில் ஸ்தூலமான உடலை விட்டு வெளியே வந்து விடுகின்றது. அந்த சூட்சும உடலாக அவர்கள் தங்களது ஸ்தூல உடலை விட்டு வெளியே வரும்போது தங்களது ஸ்தூல உடலை வேறு ஒருவரது உடலை பார்ப்பது போன்று பார்க்க முடிகிறது. அவர்களால் தாங்கள் சூட்சும உடலில் இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உடல் உணர்வுகள் எவையும் இல்லாத நிலையில் அவர்களால் இன்ப துன்ப அனுபவங்களை எவற்றையும் அனுபவிக்க முடிவதில்லை. அவர்களது சூட்சும உடல் மீண்டும் ஸ்தூல உடலுடன் இணைந்த பிறகுதான் அவர்களால் மீண்டும் இன்ப துன்ப உணர்வுகளை அறிய முடிகிறது. நமது உணர்வுகளுக்கு நம்முடைய மன இயக்கம் ஒரு முக்கியமான காரணியாக இருந்தாலும் கூட நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் இரசாயன மாற்றங்கள் தான் உண்மையில் இன்ப துன்ப உணர்வுகளாக உணர்ந்தறியப்படுகின்றன. ஆன்மீக அனுஷ்டானங்களின் போது எத்தனையோ விதமான பரவச நிலைகள் ஆன்ம சாதகர்களுக்கு ஏற்படுவதுண்டு. ஆனால் அது எவ்வளவு உயர்வான பரவச நிலையாக இருந்தாலும் சரி, அதனை வெறும் சூட்சும உடலால் அனுபவித்து அறிய முடியாது. பௌதீக உடலில் ஏற்படும் இரசாயன மாற்றங்களின் துணையுடனேயே அவற்றை உணர்ந்து அறிய முடியும். ஸ்தூல உடலின் உதவியின்றி பரவச நிலைகள் ஏற்படும் சாத்தியமே கிடையாது. உடல் சம்பந்தமான இன்பங்களின் மீது ஆசை கொண்டு சில ஆவி உடல்கள் வேறு நபர்களின் உடலில் புகுந்து விடுவதாக கூட கூறுவதுண்டு. அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருந்தாலும் தொடர்புள்ள செய்தியாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. சூட்சும உடலிலிருந்து பார்ப்பது என்பது ஒலி அம்சம் இல்லாத சினிமா படத்தை பார்ப்பதை போன்றதே, ஊமை படத்தை பார்ப்பதை போன்றதே. உணர்ச்சிகள் எவையும் இல்லாத அறிவு மட்டும் செயல்படக்கூடிய ஒரு அம்சமாகவே அது செயல்பட்டு வருகிறது. உடலின் தொடர்பு கிடைத்த நிலையில்தான் உணர்வுபூர்வமான அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்றன. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் உடல் ரீதியான அனுபவங்களாக இருக்கும் போது மட்டுமே அவை அனுபவங்களாக கருதப்படுகின்றன. நம்முடைய அனுபவங்கள் யாவும் உடல் அனுபவங்களே. அவை உயர்நிலை ஆன்மீக அனுபவங்களாயினும் சரி, அல்லது அவை கீழான உடலியல் அனுபவங்களாயினும் சரி, நம்முடைய அனைத்து அனுபவங்களும் உடல் அனுபவங்களே என்று எனது நூலான ஞான விடுதலை என்னும் நூலில் குறிப்பிட்டிருந்தேன். அதை படித்த அன்பர் ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார். ஆன்மீகத்தில் எனக்கு எத்தனையோ விதமான உயர்நிலை அனுபவங்களை எல்லாம் கிடைத்திருந்தன. நண்பர்கள் சிலருக்கும் அப்படி வேறு விதமாக அனுபவங்கள் கிடைத்திருந்தன. இவையெல்லாம் வெறும் உடல் உணர்வுகளே என்று நீங்கள் எழுதியதை பார்த்ததும் எனக்கு உங்கள் மீது கடுமையான கோபம் ஏற்பட்டுவிட்டது. பிறகு பொறுமையாக அதனை சோதித்து பார்த்தபோது
நீங்கள் கூறியிருந்தது முழுமையான உண்மை என்பது தெரிந்தது. இப்படி அவர் கூறியிருந்தார். உடல் அம்சத்துக்கு நாம் கீழான தகுதியை கொடுத்திருப்பதால் ஆன்மீக அனுபவங்கள் யாவும் உடல் கடந்த அனுபவங்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறோம். முன்னம் உடலை இழுக்கென்றிருந்தேன் என்று திருமூலர் என்னும் சித்தர் கூட உடலை தாழ்வாக முதலில் கருதி இருந்ததாக கூறுகிறார். ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான பரவச நிலைகள் விவரிக்கப்படுகின்றன. அவை எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் உடலின் உதவியின்றி அவற்றை நம்மால் உணர்ந்து அறிய முடியாது. அவை அனைத்தும் நமது உடலில் உள்ள உணர்வு நரம்பு மண்டலங்களின் மூலமாகவே உணர்ந்து அறியப்படுகின்றன. ஆன்மீக உணர்வுகள் என்ற பெயரில் உடல் உணர்வுகளையே நாம் அனுபவித்து வருகிறோம். ஆன்மீக இன்பங்கள் என்ற பெயரில் உடல் சார்ந்த இன்பங்களையே அனுபவித்து வருகிறோம். அந்த உணர்வுகளை அனுபவம் செய்ய நமக்கு இந்திரியங்களின் உதவி தேவைப்படாததால் நாம் அதனை உடல் கடந்த உணர்வாக எண்ணி மயங்கி விடுகிறோம். இந்திரிய சுகங்கள்தான் தவறானவை. இந்திரியங்களின் வாயிலாக அனுபவிக்கப்படாத இத்தகைய அனுபவங்கள் யாவும் உயர்ந்தவை, ஆன்மீகமானவை என்று நாம் அதற்கு ஒரு முத்திரையை குத்தி விடுகிறோம். உண்மையில் காரணங்களும் வழிமுறைகளும் மட்டும்தான் வித்தியாசப்படுகின்றன. இரண்டு வகையான அனுபவங்களும் ஒரு தன்மையானவையே, உடல் இன்பங்களே. அவை இந்திரிய சுகங்களாயினும் சரி அல்லது அதீந்திரிய சுகங்களாயினும் சரி, இரண்டும் உடல் சுகங்களே, உடல் இன்பங்களே. இவற்றுள் எது உயர்ந்தது, எது பார்க்க தேவையில்லை, இரண்டும் உடல் அனுபவங்களே என்று மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். ஏனெனில் இந்த இரு வகையின் அனுபவங்களிலுமே நன்மைகளும் உள்ளன, தீமைகளும் உள்ளன. உடல் இன்பங்கள் யாவும் நம்மை ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு கொண்டு செல்லும் அம்சமுடையவை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இனிப்பு உணவுகள் மிகவும் சுவையானவை என்று அவற்றை நாம் அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் அவை நம் ஆரோக்கியத்தை குலைத்துவிடும். ஆகவே நாம் நமது உடல் இன்பங்களுக்கு பிரதான அம்சம் கொடுக்கும் பட்சத்தில் ஒழுக்கக்கேடுகளும் வன்முறைகளும் போட்டி பொறாமைகளும் மோசடிகளும் பெருகிவிடும் சூழ்நிலை உருவாகிவிடும். இந்திரிய சுகங்களின் மீது உள்ள மோகத்தினால்தான் இத்தனை அலங்கோலங்களும் பெருகிவிட்டன. இவற்றில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவது தனி மனிதனை பொறுத்தவரையிலும் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் அவசியமானது. இதற்கு ஆன்மீக அனுஷ்டானங்கள் பேருதவி புரிகின்றன. ஒழுக்க வாழ்வை மேற்கொள்வதற்கு வேண்டிய ஆர்வத்தையும் சூழ்நிலையையும் ஆன்மீக வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே ஆன்மீக அனுஷ்டானங்களும் அவற்றில் கிடைக்கும் ஆனந்த அனுபவங்களும் தனி மனித முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் சமுதாய முக்கியத்துவமும் உடையதாகிவிடுகிறது. ஆகவே ஆன்மீக அனுஷ்டானங்களும் ஆன்மீக அனுபவங்களும் அடிப்படை முக்கியத்துவம் மிகுந்தவை. அவையே ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பாக அமைந்துள்ளன. ஆகவே ஆன்மீக அனுஷ்டானங்களும் அவற்றில் நாம் காட்டும் ஈடுபாடுகளும் மட்டுமே சமுதாய வாழ்வை சீரமைக்கும் முக்கிய காரணிகளாக அமைந்துள்ளன. ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் வரவேற்புக்குரியன. அவற்றில் உயர்ந்தது குறைந்தது என தரம் பிரிக்க தேவையில்லை. அனைத்தும் தேவையானவை, மிகவும் தேவையானவை. நம்முடைய ஆன்மீக உயர்வுக்கு ஏற்ற வகையில் நமது அனுஷ்டானங்களின் அம்சங்களிலும் உயர்வானவைகளின் மீது நாம் ஈடுபாடு காட்டலாம். அது நம்முடைய வளர்ச்சியையும் தகுதியையும் பொறுத்த அம்சம். சில அனுஷ்டானங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தேவையானவையே. அதற்காக நாம் மற்ற வகையான ஆன்மீக அனுஷ்டானங்களை குறை சொல்லவோ குறைத்து மதிப்பிடவோ தேவையில்லை. எல்லா விதமான ஆன்மீக அனுஷ்டானங்களுமே அவற்றின் தரத்துக்கு ஏற்பவும் அவற்றை அனுஷ்டிப்பவர்களின் தரத்துக்கு ஏற்பவும் நன்மையே புரிகின்றன. ஆன்மீக அனுஷ்டானங்கள் யாவும் உயர்வான அம்சங்களை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவையே. அவை அனைத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி நாம் முன்னேற்றம் காண வேண்டுமே தவிர அவற்றுக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஆன்மீக அனுஷ்டானங்களும் ஆன்மீக அனுஷ்டானங்களுக்காக அமைக்கப்பட்ட மதங்களும் நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்துள்ளன என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அவை தங்களுடைய எல்லையை மீறி செயல்பட்டு சிக்கலான பிரச்சனைகளையும் தோற்றுவித்து விடுகின்றன. அவற்றை நம்முடைய முன்னேற்றத்திற்காக கருவிகளாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த கருவிகளின் முன்னேற்றத்துக்காக நாம் பயன்பட வேண்டியது ஆகிவிடுகிறது. நாம் அனைவரும் அவற்றின் பிடியில் சிக்கிய பயன்பாட்டு பொருட்களாக மாறிவிடுகிறோம். ஆன்மீகத்தில் ஏற்படும் உயர்நிலை பரவச அனுபவங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவையும் உடல் உணர்வுகளின் அம்சமே என்று பார்த்தோம். உடல் உணர்வுகள் அனைத்தும் நமது உடலின் உணர்வு நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் இரசாயன மாற்றமே என்பதை பார்த்தோம். அவை அளவோடு ஏற்படும் வரை அவை நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு கூட உதவியாக அமைந்துள்ளன. நமது உடல் அமைப்பு அனைத்தும் சில எல்லைக்குள் இருந்து மட்டுமே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் இயக்கம் அனைத்தும் எல்லைக்குட்பட்டதே. எல்லை மீறிய செயல் எதுவும் அதற்கு சாத்தியமில்லை. இன்ப உணர்வாயினும் சரி துன்ப உணர்வாயினும் சரி எல்லை மீறி அனுபவம் ஆகும்போது
அதனால் ஏற்படும் தொடர் இரசாயன மாற்றத்தை நமது உடலால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அவை நமது உடல் ஆரோக்கியத்தை சிதைத்து விடுகின்றன. இன்ப அனுபவங்களே எல்லை மீறிய நிலையில் துன்ப அனுபவங்களாகி விடுகின்றன. ஆகவே இன்பங்களை பொறுத்தவரையில் அவை உலகியல் இன்பமாயினும் சரி அல்லது ஆன்மீக இன்பமாயினும் சரி, நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக உள்ளது. ஓகே, சரி. நமது ஆனந்த அனுபவங்கள் நமது உடல் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை கொண்டு வருவதை நாம் அறிகிறோம். இந்த செய்தி நமது உடலோடு மட்டுமே தொடர்புடையதா? ஆனந்த அனுபவங்கள் யாவும் நமது ஆன்மீக உயர்வுக்கு தேவை இல்லையா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சத்தரிசனம், அத்தியாயம் 5, ஆனந்தத்துக்கு அப்பால். ஆன்மீகம் என்றாலே உயர்நிலை ஆனந்த அனுபவங்களில் நிரந்தரமாக வீற்றிருக்கும் ஒரு நிலையாகவே பலரும் கற்பனை செய்து வைத்திருக்கின்றனர். ஞான நிலை என்பதும் முக்தி நிலை என்பதும் ஒருவித பரவச நிலை என்றே கருதி வருகின்றனர். ஆனால் நம்முடைய ஆனந்த அனுபவங்களில் நாம் தங்கி இருக்காது, அவற்றையும் நாம் கடந்து சென்றாக வேண்டும். இதனால்தான் ரமண மகரிஷியும் இந்த ஆனந்த அனுபவங்கள் எவருக்கு ஏற்படுகின்றன என்று கேட்டு அதனையும் கடந்து மூலத்துக்குள் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் ரமண மகரிஷி. தனது அனுபவங்களை தனது அனுபவங்களாலும் சோதித்து அறிந்தவர். ஆனந்தத்தை பொறுத்தவரையிலும் அவரது அணுகுமுறை 100% சரியாக உள்ளது. ஆனால் ஆனந்த அனுபவங்களை கடந்து நாம் எங்கே செல்வது என்பதுதான் அடுத்த பிரச்சனை. மகரிஷியின் உதவியை இத்துடன் நிறுத்தி கொண்டு மேலே தொடருவோம். ஆனந்தத்தை கடந்து அப்படி எதைத்தான் அடையப் போகிறோம்? மூலம் என்று எதைத்தான் குறிப்பிடுகிறார்கள்? அந்த மூல நிலைதான் என்ன? அந்த மூல நிலையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பிறவி குருடன் திடீரென ஒளியை பெற்றது போல் இருக்குமா? இருளாக தெரிந்தது அனைத்தும் ஒளியாக தெரியுமா? மறைந்து கிடந்தவைகள் அனைத்தும் வெளிப்படையாக தெரியுமா? அந்த மூல நிலையை பற்றி சாஸ்திரங்கள் என்னதான் கூறுகின்றன? பெரியவர்கள் என்னதான் கூறுகிறார்கள்? அதை விளக்கவோ விவரிக்கவோ முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் ஒருவன் எதை அறிந்து கொண்டால் வேறு எதனையும் அறிந்திட தேவையில்லையோ, எதை அடைந்து விட்டால் வேறு எதனையும் அடைந்திட தேவையில்லையோ, அதுதான் இது என்று கூறிவிடுகிறார்கள். அதை பற்றி வேறு என்னதான் கூறுகிறார்கள்? அதுதான் நம்முடைய சொந்த நிலை, அதுதான் நம்முடைய இயற்கையான இருப்பு நிலை, அதுதான் சுயம் பிரகாச நிலை, தன்னை தவிர வேறு எதனையும் அறிய தேவையில்லாத நிலை. இப்படி அது பற்றி பலவாறாக கூறுகிறார்கள். அதனை ஒருவர் இன்னும் ஒருவருக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் தாமே அதனை தனது மூலத்துக்குள் சென்று கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விளக்கத்தையும் சேர்த்து கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் கூற்றில் உண்மை இருப்பது போல் தோன்றினாலும் ஏதோ ஒரு புதரினுள் மாட்டிக்கொண்டதை போன்ற பிரம்மையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஏதோ ஒரு வினோதமான நிலையை எதிர்பார்க்க வைத்து விடுகிறார்கள். ஏனெனில் எல்லா விளக்கங்களும் ஏதோ ஒரு வினோதத்தை காட்டும் முயற்சியாகவே அமைந்து விடுகின்றது. தற்செயலாக ஓஷோ தனது ஞான அனுபவங்களை பற்றி எழுதியிருந்த பகுதியை காண நேர்ந்தது. ஞானமடைந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட விசித்திரமான அனுபவங்களை எல்லாம் விவரித்திருந்தார். இதனால் அதனை படிக்கும் அன்பர்கள் அனைவரும் அத்தகைய அனுபவங்களை கொடுப்பதுதான் ஞான நிலை என்று கருதும் வாய்ப்பு வந்துவிடுகிறது. அதுபோல் மகான் அரவிந்தருடைய குறிப்பு ஒன்றையும் காண நேர்ந்தது. அவரும் தனது ஞான நிலையை எத்தனையோ வித அற்புதமான அனுபவங்களோடு இணைத்து பேசியிருந்தார். இந்நிலையிலும் ஞான நிலை என்பது இத்தகைய அதிசயமான அனுபவங்களை கொடுக்கும் ஒன்றாகவே கருத நேர்ந்து விடுகிறது. ஞான நிலை என்பதும் முக்தி நிலை என்பதும் ஏதோ ஒரு அனுபவம் சார்ந்த நிலை என்று எண்ணத்தை விதைக்க பெரியவர்களே காரணமாகிவிடும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. நிகழ்காலத்தில் இருப்பது என ஒரு பயிற்சி முறை தற்காலத்தில் பிரபலமாக பேசப்படுகிறது. பயிற்சிகளின் விளைவாக நிச்சயம் நல்ல பல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்துக்களே கிடையாது. இங்கு நாம் எடுத்து விவரிப்பதின் நோக்கம் என்ன? எவரையாவது விமர்சனம் செய்து நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்னும் எண்ணமா? எவரையாவது குறை சொல்லி அவர்களை பின்பற்றுபவர்களுக்காகவும் ஆத்திரமூட்ட வேண்டும் என்ற எண்ணமா? இவை அனைத்தும் நடுநிலையிலிருந்து செய்ய வேண்டிய ஆய்வுக்காகவே கூறப்படுகிறது. இதனை ஆய்வு மனப்பான்மையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் நோக்கத்துக்காகவே கூறப்படுகிறது. நமது விமர்சனத்துக்குள்ளாகும் பெரியவர்கள் நமது சமுதாயத்துக்கு ஆற்றிய பங்கு அளவிட முடியாதது. ஆன்மீக உலகம் தலை நிமிர்ந்து நிற்கிறதென்றால்
இவர்கள் அனைவரும் முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டதால் மட்டுமே. எவரையும் பாராட்டுவதற்காகவோ விமர்சிப்பதற்காகவோ இந்த நூல் எழுதப்படவில்லை. நாம் எடுத்துக்கொண்ட ஆய்வுக்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே நாம் விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். பரமார்த்த குருவையும் அவரது சீடர்களையும் பற்றிய கதைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்ப முடியாத சம்பவங்களை இந்த கதைகள் கூறுவதாக இருந்தாலும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் சில செய்திகளை கொடுப்பதற்கும் அவை தவறுவதில்லை. ஒரு முறை பரமார்த்த குரு தனது சீடர்களுடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு வயதான குதிரை மீது அந்த குரு அமர்ந்திருந்தார். அந்த குதிரை நடக்க முடியாமல் தடுமாறியபடி போய்கொண்டிருந்தது. அப்படி அது தடுமாறிய போது குருவின் தலைப்பாகை கழன்று கீழே விழுந்து விட்டது. குதிரையுடன் நடந்து வந்து கொண்டிருந்த சிஷ்யர்கள் அதை பார்த்தார்கள். ஆனால் குரு ஒன்றும் கூறாததால் அதை அவர்கள் எடுக்கவில்லை. சிறிது தூரம் சென்றதும் குரு கேட்டார், தலைப்பாகை எங்கே என்று. தாங்கள் எடுக்காத விபரத்தையும் குரு உத்தரவிடாததால் அப்படி எடுக்கவில்லை என்பதையும் தங்களுடைய தவறுக்கு குரு சொல்லாத எதையும் செய்யக்கூடாது என்ற குரு பக்திதான் காரணம் என்பதையும் கூறினார்கள். குரு அவர்களிடம் கோபம் கொண்டு அதனை கண்டுபிடித்து எடுத்து வருமாறு கூறினார். சீடர்களும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இப்போது குரு அவர்களுக்கு உபதேசம் செய்தார். இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் எனது கட்டளை. இனி எது குதிரையிலிருந்து கீழே விழுந்தாலும் எடுத்து கொண்டு வர வேண்டும், தெரிந்ததா? சீடர்களும் அப்படியே குருதேவா என்று அதனை ஏற்றுக்கொண்டார்கள். பயணம் தொடர்ந்தது. குதிரை தடுமாறியதில் மீண்டும் குருநாதரின் தலைப்பாகை கீழே விழுந்தது. சீடர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் என்று அதனை கவனிக்காதவர் போல் குருவும் நடந்து கொண்டார். சிறிது தூரம் கடந்து சென்றதும் குருநாதர் குதிரையை நிறுத்தி சீடர்களை கேட்டார். சீடர்களே, நான் சொன்னது போல் நடந்து கொண்டீர்களா? ஆமாம் குருவே. தலைப்பாகையை எடுத்தீர்களா? ஆமாம் குருவே. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம் குருவே. தலைப்பாகையும் இப்போது கனமாகிவிட்டது குருவே. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்களா? தலைப்பாகை கனமாகிவிட்டதா? என்ன சொல்கிறீர்கள்? குரு கேட்டார். சீடர்கள் அவர்கள் எடுத்ததையெல்லாம் பணிவுடன் கூறினார்கள். முதலில் தலைப்பாகை கீழே விழுந்தது. பிறகு குதிரை அவ்வப்போது சாணம் போட்டுக்கொண்டு வந்தது. எல்லாவற்றையும் தலைப்பாகையில் சேகரித்து கொண்டார்கள். குரு அவர்களிடம் கோபம் கொண்டார். என்னுடைய தலைப்பாகையும் குதிரை சாணமும் ஒன்றா? எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது என்ற அறிவு வேண்டாம் உங்களுக்கு? சீடர்கள் மன்னிப்பு கோரினார்கள். குருவே, நாங்கள் உங்கள் அளவுக்கு புத்திசாலிகள் அல்ல. நீங்கள்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது என்ற அறிவு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இனியாவது எங்களுக்கு வழிகாட்டுங்கள். குருவும் மனம் இறங்கினார். அவர்களுக்கு ஒரு பட்டியலையே போட்டு கொடுத்து விட்டார். குதிரையிலிருந்து எவையெல்லாம் விழுந்தால் எடுக்க வேண்டும், எவையெல்லாம் விழுந்தால் எடுக்கக்கூடாது என்று. கீழே விழுந்தால் எடுக்க வேண்டிய ஐட்டங்கள் தான் அதிகமாக இருந்தன. குருநாதருடைய தலைப்பாகை, அவர் உபயோகிக்கும் காலணி, அவர் உபயோகிக்கும் யோக தண்டம், அவர் உபயோகிக்கும் கமண்டலம், அவர் உபயோகிக்கும் குதிரை சவுக்கு, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருந்தது. பயணம் தொடர்ந்தது. அவர்கள் போன பாதை சரியானதாக இல்லை. ஒரு கரடுமுரடான பகுதியில் அந்த குதிரை இடறி ஒரு பள்ளத்தினுள் அந்த குருவுடன் சேர்ந்து விழுந்தது. குருவுக்கு தலையில் பலத்த அடி. அவர் மயக்கமாகிவிட்டார். குதிரை மட்டும் தானாக எழுந்து கொண்டது. இப்போது என்ன செய்வது? சீடர்கள் யோசித்தார்கள். பட்டியலில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த பட்டியலில் குருவுடைய பெயர் இல்லை. பிறகு எப்படி அவரை எடுக்க முடியும்? மீறி எடுத்தால் குருவை அவமரியாதை செய்ததாகும். அவருடைய கட்டளையை மீறி அவரை எடுத்தால் அவர் நம்மீது கோபம் கொண்டு விடுவார். அவரை நம்மால் சமாதானம் செய்திட முடியாது. இந்த முடிவுக்கு வந்த சீடர்கள் குருவை விட்டுவிட்டு மற்ற பொருட்களை குதிரையில் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்படி நமக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இயல்பு நமக்கு இருக்கிறது. சுய சிந்தனையும் நமக்கு அவசியமான ஒன்றாகும். ஓகே, சரி. இப்போது நமது கேள்வி என்ன? ஆனந்த அனுபவங்களையெல்லாம் கடந்த அந்த மூலநிலை என்பது என்ன என்னும் ஆய்வில் உள்ளோம். இப்போது நாம் இன்னும் ஒரு கேள்வியையும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூலநிலை என்று கூறுகிறோம். அந்த மூல நிலையை கண்டுபிடிப்பது யார்? அதனை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எவருக்கு உள்ளது? அந்த மூல நிலை என்பது நமக்கு அந்நியமான புறப்பொருளா? அந்த மூலநிலை என்பதே நம்முடைய மூல நிலையாகத்தான் அமைந்துள்ளது. நம்முடைய சுயநிலையாகத்தான் குறிப்பிடப்படுகிறது. ஆக நம்முடைய மூல நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிப்பது தான் இந்த ஆய்வாக அமைந்துள்ளது. நம்முடைய சுயநிலை என்பது எது? நம்முடைய மூலநிலை என்பது எது?
எல்லா அனுபவங்களையும் கடந்து நாம் செல்ல வேண்டிய இடம் எது? அனுபவங்களையும் கடந்த அந்த நிலை எது? ஆனந்தம் என்றால் ஓர் இன்பமான நிலை என்று நாம் பலரும் பொருள் கொள்வது வாடிக்கையாக உள்ளது என பார்த்தோம். ஏன் அப்படி நிகழ்கின்றது? உண்மையில் ஆனந்தம் என்றால் என்ன? இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் தொடர்பே கிடையாதா? ஆனந்தம் என்பது இன்பம் சார்ந்தது இல்லையா? பிறகு ஏன் இன்பத்தோடு அதனை தொடர்பு படுத்தி பேசுகிறோம்? இப்போது இன்பம் சம்பந்தப்பட்ட வேறு சில செய்திகளையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டி உள்ளது. இன்பம் என்பதற்கு எதிராக உள்ளதை துன்பம் என்று கூறுகிறோம். ஆனந்தத்தை நாம் ஒருபோதும் துன்பத்தோடு இணைத்து பார்ப்பதில்லை. இன்பத்தோடு மட்டும்தான் ஆனந்தத்தை இணைத்து பார்க்கிறோம். ஆனந்தம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான கருத்துக்கு நாம் வராவிட்டாலும் இன்பத்தை பற்றிய தெளிவான கருத்து நமக்கு உள்ளது. துன்பத்தை பற்றிய தெளிவான கருத்து நமக்கு உள்ளது. இன்பத்தை நாம் விரும்புகின்றோம், துன்பத்தை நாம் வெறுக்கின்றோம். நமக்கு ஏற்படும் சில உடல் அனுபவங்களும் மன அனுபவங்களும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி அமைந்துள்ளன, ரசிக்கும்படியாக அமைந்துள்ளன. அவற்றில் தோய்ந்து நாம் நம்மையே மறந்துவிடும் தன்மையில் அவை அமைந்துள்ளன. இதனை நாம் இன்பம் என்று கூறுகிறோம். அந்த இன்பம் உலகியல் அம்சமுடையதாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கலாம். நாம் மனம் பொருந்தி ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும் நிகழ்வுகளும் உணர்வுகளும் இன்பம் என கூறப்படுகின்றன. துன்பம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும். அதனோடு நம்மால் அரை நொடி கூட பொருந்தி இருக்க முடியாது. அதனை உதறி எரியவோ அல்லது அதிலிருந்து தப்பி ஓடவோ நாம் முயற்சி செய்து விடுவோம். அது கூட நாம முயன்று செய்வதில்லை. இன்பத்தோடு பொருந்தி இருப்பது எப்படி நம்மை அறியாமல் நிகழ்கின்றதோ அப்படி துன்பத்திலிருந்து தப்பி ஓடுவதும் நம்மை அறியாமல் நிகழ்கிறது. இன்பத்திலிருந்து தப்பி ஓடி வந்து விட்டேன் என்று எவரும் கூறுவதில்லை. துன்பங்களிலிருந்து தான் தப்பி ஓடி விடுகிறோம். இந்த இன்ப அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்மை அறியாமல் அதனோடு பொருந்தி போய்விடுகிறோம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். எவராவது நமக்கு இன்பத்தை கொடுத்தால் ஏன் எனக்கு இன்பத்தை கொடுத்தாய் என்று குற்றம் சாட்டுவதில்லை. எவராவது துன்பம் கொடுத்திடும் போதுதான் ஏன் எனக்கு துன்பம் கொடுத்தாய் என அவருடன் சண்டைக்கு போகிறோம். துன்பத்தை வெற்றி கொள்வதே வாழ்க்கையின் இலக்காக அமைந்துள்ளது. இன்பம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, துன்பம் இல்லாமல் இருந்தால் போதும் என்று எண்ணுபவர்கள்தாம் நாம் அனைவருமே. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 6, சமாதி நிலை. இன்ப துன்ப அனுபவங்களுக்கும் சமாதி அனுபவத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமாதி என்பது ஆன்மீக உலகில் மிக உயர்வாக பேசப்படுகிறது. தியானம் செய்பவர்கள் அனைவரும் சமாதி நிலையை அடைவதையே இலக்காக கொண்டுள்ளனர். அந்த சமாதியையும் கூட தியான சமாதி, ஞான சமாதி என்று இரு வகையாக பிரித்து பார்க்கிறோம். தியானத்தில் ஈடுபடுபவர்கள் அடைவது தியான சமாதி என்றும், விசார மார்க்கத்தின் மூலம் முயல்பவர்கள் அடைவது ஞான சமாதி அல்லது சகஜ சமாதி என்றும் கூறுகிறோம். அது எந்த பிரிவாக இருந்தாலும் மொத்தத்தில் சமாதி என்றால் என்ன? சமாதி என்பது நமது அனுபவங்கள் அனைத்தும் சமன்பட்ட நிலையை குறிக்கிறது. ஒவ்வொருவரும் சமாதி நிலையின் போது ஆத்மாவை அறிவதாக கூறுகிறார்கள். சமாதி நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய இயற்கையான ஸ்வரூப ஞானத்தில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. நம்முடைய இயற்கையான நிலை என்பது என்ன? நம்முடைய ஸ்வரூப நிலை என்பது என்ன? ஆத்மாவை அறிந்து கொண்டிருக்கும் நிலை என்பது என்ன? மெய்யனுபவ நிலை என்றும் இதனை குறிப்பிடுகிறார்கள். அதாவது தன்னை மட்டும் அறியும் நிலை, மெய்யனுபவ நிலை, மெய்யறிவு நிலை. உலகத்தை அறிவது என்பது புறத்தை அறியும் நிலை. தன்னுடைய இருப்பு நிலையை மட்டும் அறிந்து கொண்டு புற உலகத்தை அறியாமல் இருப்பதையே மெய்யறிவு நிலையாக கூறப்படுகிறது. சிலர் தியானத்தில் மூழ்கியிருக்கும் போது தான் இருக்கிறோம் என்ற இருப்புணர்வு மட்டுமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வெளியுலக அனுபவம் எவையும் இருக்காது. இதனை மெய்யனுபவ நிலையாகவும் சமாதி நிலையாகவும் கூறுகிறோம். ஆன்மாவின் நிலையாகவும் இதுதான் கூறப்படுகிறது. தன்னோடு தொடர்பு கொண்டுள்ள பிறவற்றை அறியாது தன்னை மட்டுமே நான் என்று அறிவதை தான் ஆன்ம அனுபவமாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் சமாதி நிலையில் அனுபவமாவதாக கூறப்படுகிறது. அந்த சமாதி என்றால் என்ன? அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? நமக்கு அறுசுவை உணவுகளை பற்றி தெரியும். 6 விதமான சுவை உணர்வுகளையும் நாம் உணர்ந்து பார்த்துள்ளோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம் என 6 விதமான சுவை உணர்வுகளையும் நாம் நமது நாக்கினால் மட்டுமே உணர்ந்து அறிகிறோம்.
இப்படி 6 விதமான சுவை உணர்வுகளையும் நாம் உணர்ந்து அறிகிறோம். நாம் எந்த உணவையுமே சாப்பிடாத போது நமது நாக்கு எதை அறிந்து கொண்டிருக்கும்? நமது நாக்குக்கு ஒரு உணரும் தன்மை இருக்கிறது. அந்த உணரும் தன்மைதான் ஏதாவது சுவையை கிரகித்து சுவை உணர்வாக மலர்வடைகின்றது. நாம் எந்த சுவையையும் அப்படி கிரகிக்காத போது நமது நாக்கு எத்தகைய சுவை உணர்வோடு இருக்கும்? அது எதை அறிந்து கொண்டிருக்கும்? அந்நிலையில் நமது நாக்கு அமைதி உணர்வில் மட்டுமே இருக்கும், தன்னுணர்வில் மட்டுமே இருக்கும். இப்படி நாம் புற உணர்வுகள் எவற்றையும் அறியாது தன்னுணர்வாக மட்டும் இருப்பதே சமாதி அனுபவ உணர்வாகும். இப்படி தன்னில் தானாக மட்டும் இருப்பதுதான் சமாதி அனுபவமாகும், சமாதி உணர்வாகும். இதுதான் சமாதி நிலை. இந்த சமாதி நிலைக்கும் நம்முடைய இன்பத் துன்ப அனுபவங்களுக்கும் தொடர்பு ஏதும் உண்டா? நம்முடைய சமாதி நிலைக்கும் ஆனந்த நிலைக்கும் தொடர்பு ஏதும் உண்டா? நம்முடைய துன்ப இன்ப அனுபவங்கள் என்றால் என்ன என்பதை நாம் விரிவாகவே பார்த்து விட்டோம். இன்பங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அமைந்திருக்கின்றன. துன்பங்கள் எவையும் அப்படி ஏற்றுக்கொள்ளும்படியாக அமைந்திருக்கவில்லை. இன்பங்கள் ஏற்படும் போது நாம் ஒரு முரண்பாடற்ற நிலைக்கு போய்விடுகிறோம். போராட தேவையில்லாத ஒரு நிலைக்கு போய்விடுகிறோம். செயல்பட தேவையில்லாத ஒரு நிலைக்கு போய்விடுகிறோம். தன்னை மறந்த ஒரு நிலைக்கு போய்விடுகிறோம். ஆனால் துன்பங்கள் ஏற்படும் போது நாம் இப்படி இருப்பதில்லை. அப்போது நாம் நம்மை மறந்து இருப்பதில்லை. அதனை அப்புறப்படுத்தும் போராட்டத்தில் தீவிரமாக இறங்கி விடுகிறோம். இன்பங்கள் யாவும் முயற்சியற்ற நிலைக்கு நம்மை கொண்டு சென்று விடுகின்றன. தன்னை மறந்த இந்த நிலைக்கும் சமாதி நிலைக்கும் அடிப்படையான அளவில் சில ஒற்றுமைகள் உள்ளன. சமாதி நிலையிலும் முயற்சி இல்லை, தேடுதல் இல்லை, போராட்டம் இல்லை. இன்பத்தோடு நாம் மனம் பொருந்தியிருக்கும் நேரத்திலும் நமக்கு போராட்டம், முயற்சி, தேடுதல் எவையும் இல்லாமல் இருக்கின்றன. சமாதி என்பது அனுபவம் என்று குறிப்பிட முடியாத ஒரு அனுபவமாக உள்ளது. ஆனால் நாம் இன்பங்களோடு பொருந்தியிருப்பது அனுபவமாக உள்ளது. இன்பங்கள் அனைத்தும் அனுபவங்களாக அனுபவிக்கப்படுகின்றன. சமாதியில் இருப்பு உணர்வு மட்டுமே உள்ளதால் அதனை அனுபவமாக கொள்ள முடியாது. நமது நாக்கு எந்த சுவையுணர்வையும் அனுபவிக்காது. சும்மா இருக்கும்போது அதனை ஒரு அனுபவமாக கொள்ள முடியாது. இன்பம் என்பதை ஒரு அனுபவமாக கொண்டாலும் கூட அது போராட்டமற்ற அனுபவமாக உள்ளது. துன்பம் என்பது போராட்டங்களுடன் கூடிய அனுபவமாக உள்ளது. இன்பத்தையும் துன்பத்தையும் மட்டும் நாம் தனியாக எடுத்து பார்ப்போமாயின், இன்பம் என்பது ஒரு சமன்பட்ட அனுபவமாகவும் துன்பம் என்பது ஒரு முரண்பட்ட அனுபவமாகவும் உள்ளது. சமன்பட்ட நிலையில் சாந்தியும் சமாதானமும் உள்ளது. முரண்பட்ட நிலையில் போராட்டமும் அமைதியின்மையும் உள்ளது. சமன்பட்ட நிலையில் ஒரு விதமான தன்னை மறந்த நிலை, அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஏற்படுகிறது. முரண்பட்ட நிலையில் ஒரு விழிப்படைந்த போராட்ட நிலைதான் உள்ளது. ஒரு கான்ஷியஸ் நிலைதான் பிரதானமாக உள்ளது. தன்னை மறந்த நிலை அங்கு சாத்தியமில்லை. மனிதன் ஏன் இன்பத்தை நாடுகிறான் என்றால், இன்பந்தான் நமது இயல்பாக உள்ளது என்று கூறப்படுகிறது. நமது இயல்பு நிலையே ஆனந்தமான நிலை என்று கூறப்படுகிறது. அதனால் இயற்கையாகவே நாம் இன்பத்தை நாடுகிறோம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 7, சகஜ சமாதி. மனவியல் வல்லுநர்கள் நம்முடைய மன இயக்கம் பற்றி ஆய்வு செய்துள்ளார்கள். நம்முடைய மனதின் பிரதானமான செயல்பாட்டை அவர்கள் வரிசைப்படுத்தும் போது பாதுகாப்பு உணர்வை முக்கியமாக கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புகிறார்கள். ஆபத்தில்லாமல் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புகிறார்கள். பாதுகாப்புக்கு முதலிடம் கொடுத்து மற்றவற்றை புறக்கணித்து விடுகிறார்கள். நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாம் அடுத்ததாக நாடுவதுதான் இன்ப அனுபவங்கள். இன்ப அனுபவங்களா அல்லது பாதுகாப்பா என்று நாம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் நாம் பாதுகாப்பைத்தான் முதலில் தேர்ந்தெடுப்போம். அடுத்ததாகத்தான் இன்ப அனுபவங்களை தேர்ந்தெடுப்போம். நம்முடைய பாதுகாப்பு உணர்வு என்பது நம்முடைய இருப்புணர்வை உறுதி செய்வதாகும். நாம் இருப்புணர்வோடு இருப்பது என்பது நம்முடைய இன்பங்களிலும் உயர்ந்ததாக நம்மால் கருதப்படுகிறது. நாம விரும்பி இத்தகைய தேர்வில் ஈடுபடுவதில்லை. இது நம்மை அறியாமல் நிகழ்ந்து விடுகிறது, நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. நம்முடைய விருப்பங்களில் சிகரமானது நாம இருப்பதே. நாம இருந்த பிறகு நாம் இன்பமாக அனுபவங்களை விரும்புகிறோம். நாம் இன்பமான அனுபவங்களோடு இருக்கும்போது நமது பாதுகாப்பு அம்சமும் நம்மை அறியாமல் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. நாம் பாதுகாப்பாகவும் இன்பமாகவும் இருக்கும்போது நாம் முயற்சியற்று போய்விடுகிறோம்.
போராட்டமற்று போய்விடுகிறோம். நம்மை மறந்த நிலைக்கு போய்விடுகிறோம். நாம் போராட்டத்தோடு இருக்கும் போதெல்லாம் நம்முடைய இருப்புணர்வும் இன்ப அனுபவங்களும் கேள்விக்குரியவைகளாக ஆகிவிடுகின்றன. நாம் பாதிப்படைந்தவர்களாக கருதப்பட்டு விடுகிறோம். நம்மை மீண்டும் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி விடுகிறோம். நம்மை சமன் செய்ய வேண்டியவர்களாகி விடுகிறோம். நம் அனைவருக்கும் நம்முடைய உடலை பற்றி தெரியும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடலின் மீது அக்கறை கொண்டு அதனை பராமரித்து வருகிறோம். நமது காலில் அடிபட்டு கால் விரல் ஒன்றில் காயம் ஏற்பட்டு விட்டதாக வைத்துக்கொள்வோம். இப்போது என்ன ஏற்படுகிறது? கால் விரலில் ஏற்பட்ட காயம் ஆறும் வரை அதில் வலி உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது ஆற ஆற வலி உணர்வும் குறைந்து கொண்டே வரும். காயம் ஆறிய நிலையில் காயம்பட்ட விரல் இருப்பதே நமக்கு தெரியாது. இப்படி நாம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது நம்முடைய உடல் இருப்பதே நமது உணர்வுக்குள் வராது. நமக்கு திடீரென்று காய்ச்சல் கண்டு உடல் உஷ்ணத்தால் கொதித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய உடல் பிரதானமாக தெரிகிறது. காய்ச்சல் குணமான நிலையில் நம்முடைய உடல் இருப்பது கூட நமக்கு தெரியாது. ஆரோக்கியமான உடல் இருப்பது தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இருப்பது தெரியாமல் இருக்கிறது என்பதற்காக அது உணர்வற்று போய்விட்டதா என்றால் அப்படியும் இல்லை. நமது உடல் உணர்வுடன் தான் இருக்கிறது, அமைதியுடன் தான் இயங்குகிறது. அது அப்படி இயங்கினாலும் அது இயங்குவது தெரியாமல் இயங்குகிறது. அது உணர்வோடு இயங்கினாலும் உணரத் தேவையில்லாமல் இயங்குகிறது. உணர்வற்று இயங்குகிறது. ஆரோக்கியமாக இயங்குகிறது. எந்த குறையும் இல்லாமல் இயங்குகிறது. இயங்குவது தெரியாமல் இயங்குகிறது. ஒரு நல்ல மோட்டார் வாகனத்தில் அதன் உறுப்பான பாகங்கள் அனைத்தும் நல்ல முறையில் சேர்த்து இணைக்கப்பட்டிருந்தால் அந்த மோட்டார் வாகனம் ஓடும்போது சப்தமே இருக்காது. இணைப்புகளில் ஏதாவது பிசுறு இருந்தாலோ அல்லது ஏதாவது தவறாக இணைக்கப்பட்டாலோ மோட்டார் வாகனம் ஓடும்போது தேவையற்ற சப்தங்கள் ஏற்பட்டுவிடும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அது உணர்வோடு உணர்வில்லாமல் துவங்குகிறது. இட் இஸ் கான்ஷியஸ்லி அன்கான்ஷியஸ். என்னுடைய உடல் இருப்பது எனக்கு தெரியவில்லை என்று எவரும் கூறுவது இல்லை. நம் உடல் இருப்பது நம் அனைவருக்கும் தெரிகிறது. ஆனாலும் அது இருப்பது தெரியாமல் இருக்கிறது. இயங்குவது தெரியாமல் இயங்குகிறது. அது அப்படி இயங்குவது தான் சரியானது. அதுதான் சரியானது. அது வெளிப்படையாக தன்னை காட்டிக்கொள்ள ஆரம்பித்தால் அங்கு ஏதோ ஒரு இடத்தில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ஏதோ ஒரு இடத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது என்பது பொருள். அந்நிலையில்தான் நமது உடல் தனது இருப்பை காட்டிக்கொள்கிறது. உண்மையில் ஆரோக்கியத்தில் இருக்கும் ஒவ்வொருவரது உடலும் சகஜ சமாதியில்தான் இருக்கிறது. நமது உடல் இயங்குவது தெரியாமல் இயங்குவதால் அது உணர்வற்று போய்விடுவதில்லை. நமது உடலில் உள்ள பொறிப்புலன்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சுவையான உணவை ரசித்து சாப்பிடுகிறோம். அருவருப்பான உணவை சாப்பிட்டால் வாந்தி ஏற்படுகிறது. நமது உடல் உணர்வுகளிலும் இன்ப அனுபவங்களை மற்றும் துன்ப அனுபவங்கள் உள்ளன. இன்ப அனுபவங்களை ஏற்ற உடல் இன்பத்தை உணர்ந்திடுகிறது. அதுபோல் துன்ப அனுபவங்களை ஏற்ற உடல் துன்பத்தை உணர்கிறது. கடுமையான வெயில் காலத்தில் குளிர்ந்த காற்று உடலுக்கு இன்பமாக இருக்கிறது. குளிர்காலத்தில் குளிர்காற்று உடலுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த உடலானது அவையெல்லாம் முடிந்த நிலையில் இயல்பான சமநிலைக்கு வருகிறது. நமது உடல் எதனையும் அனுபவிக்கவில்லை என்ற நிலையில் அங்கு உடலே இல்லை என்று நாம் கூறிவிடுவது இல்லை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத்தரிசனம் அத்தியாயம் 8 மனோ அனுபவங்களின் போக்கு. நமது மனோ அனுபவங்கள் எப்படி இயங்குகின்றன? மனோ அனுபவங்களின் போக்கு எப்படி உள்ளது? நாம் நாளை ரயிலில் வெளியூருக்கு செல்ல முடிவு செய்வதாக வைத்துக்கொள்வோம். பயணத்துக்கு வேண்டிய அனைத்தையும் நாம் திட்டமிடுகிறோம். ரயில் பயணத்துக்கு எவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமிடுகிறோம். அப்படி நாம் பயணம் செய்யும்போது நமக்கு என்னென்ன சிந்தனைகள் ஏற்பட வேண்டும், என்னென்ன உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்று அவற்றை நம்மால் திட்டமிட முடியுமா? நிச்சயமாக திட்டமிட முடியாது. நாம் பயணம் செய்யும் போது இத்தகைய சிந்தனைகள் தாம் ஏற்பட வேண்டுமென்றோ இத்தகைய உணர்வுகள் தாம் ஏற்பட வேண்டும் என்றோ நாம் திட்டமிடுவோமாயின் நிச்சயமாக நம்மால் அதனை செயல்படுத்த முடியாது. நம்முடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் அவை போக்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு உள்ளது. நம்முடைய இயல்பு கூட நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. நமது இயல்பு நமக்குள்ளேயே மறைந்து கிடக்கிறது. நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளின் போது நமது இயல்புக்கேற்ற சிந்தனைகளும் உணர்வுகளும் நம்மை அறியாமல் வெளிப்பட்டு விடுகின்றன. நமக்கு ஏற்படும் உணர்வுகளும் நினைவுகளும் நம்மிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு வெளியே வருவது இல்லை.
அவையாவும் அவை போக்கில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்பட்டு வந்து விடுகின்றன. சில அனுபவங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் மீறி வெளிப்பட்டு விடுகின்றன. இப்படி ஒரு கதையை கூறுவார்கள். அரசர் ஒருவர் தான் என்றென்றும் இளமையாக இருக்க விரும்பினார். அதற்கான மருந்து ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். அரசவைக்கு வந்த புதிய மருத்துவர் ஒருவர் விசேஷமான மருந்தொன்றை தயாரித்து அரசருக்கு கொடுத்தார். அந்த மருந்தை 40 நாட்கள் தினமும் காலையில் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். கடைசியில் ஒரு நிபந்தனையையும் விதித்தார். அதாவது, மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது. இதுதான் அந்த நிபந்தனை. அரசர் கூறினார், எனக்கு 1000 பிரச்சனைகள் தலைக்கு மேல் உள்ளன. அவற்றை சரி செய்யவே எனக்கு நேரம் போதாது. இந்நிலையில் குரங்கையெல்லாம் எதற்கு நான் நினைக்கப் போகிறேன்? அவர் அப்படி கூறிவிட்டு மருந்தை வாங்கி கொண்டார். மறுநாள் காலையில் மருந்தை சாப்பிட வேண்டும். அரசர் மருந்தை எடுத்தார். ஆனால் அதோடு சேர்ந்து குரங்கின் நினைவும் வந்துவிட்டது. அன்று மருந்தை சாப்பிட முடியவில்லை. மறுநாள் மருந்தை சாப்பிட முயற்சி செய்தார். அன்றும் அதே கதைதான். மருந்தை எடுக்கவும் குரங்கின் நினைவு வந்துவிட்டது. மன்னருக்கு வழி தெரியவில்லை. குரங்கை நினைக்காமல் மருந்தை சாப்பிடுவது எவ்வாறு? அரசர் அனைவரிடமும் ஆலோசனை கேட்டார். அரசருக்கு உதவ மந்திரி ஒருவர் முன்வந்தார். அரசே, ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனைதான் ஏற்பட முடியும். நீங்கள் மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது குரங்குக்கு பதிலாக யானையை நினைத்து கொள்ளுங்கள். யானையின் நினைவு இருக்கும் வரை குரங்கின் நினைவு வராது. அதற்குள் நீங்கள் மருந்தை எடுத்துக்கொண்டு விடலாம். இப்படி அந்த மந்திரி ஆலோசனை கூறினார். மந்திரி சொல்வதும் அரசருக்கு நியாயமாகவே பட்டது. இதையும்தான் முயற்சி செய்து பார்ப்போமே என்று முடிவு செய்தார். யானையை நினைத்து கொண்டே மருந்தை நெருங்கினார். ஆனால் மருந்தை நெருங்கவும் யானையானது யானை அளவு பெரிய குரங்காக மாறிவிட்டது. இப்படி நமது மனது அதன் போக்கில் செயல்படும் அம்சமாக உள்ளது. ஏதோ சில சிந்தனைகளை நாமாக விரும்பி சிந்தித்து பார்ப்பதன் மூலம் நமது சிந்தனை அமைப்பு நமக்கு அடங்கியது என்று தவறாக முடிவு செய்து விடுகிறோம். நமது சிந்தனைகளும் உணர்வுகளும் நமது விருப்பங்களுக்கும் உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டவை அல்ல. அவை யாவும் அவை போக்கில் வந்து கொண்டிருக்கின்றன. அவை யாவும் நமது இயல்பிலிருந்து நமது மனதின் வாயிலாக ஏற்பட்டாலும் கூட அவை நமக்கு கட்டுப்பட்டவை அல்ல. அவை யாவும் அவை போக்கில் வெளிவருகின்றன. அவை நமது இயல்புக்கு ஏற்பவும் நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் அவை போக்கில் தாமாக வெளிவருகின்றன. சரி, அவை நம்மையே மீறி வந்துவிட்டதாகவே வைத்துக்கொள்வோம். அவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டியது தானா? அப்படி வரும் சிந்தனைகளிலும் உணர்வுகளிலும் நல்லவைகளும் இருக்கலாம், பழிக்கப்பட்ட பாதகமானவைகளும் இருக்கலாம். நல்ல செயல்களுக்கு காரணம் நல்ல சிந்தனைகளும் நல்ல உணர்வுகளுமே. அதுபோல் தீய உணர்வுகளும் சிந்தனைகளும் தீய செயல்களை ஏற்படுத்தி விடுகின்றன. நல்ல உணர்வுகளும் நல்ல சிந்தனைகளும் ஏற்படும் போது பிரச்சனை எதுவுமே இல்லை. அவை நல்ல செயல்களையே ஏற்படுத்திவிடும். ஆனால் மோசமான உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்மை அறியாமல் ஏற்படும் பட்சத்தில் அவற்றை அவை போக்கில் விட்டுவிட முடியுமா? ஓர் உதாரணம். ஒருவர் நம்மிடம் தவறாக நடந்து கொள்கிறார். இதனால் அவர் மீது நமக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிறது. நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? அப்படி தவறாக நடந்து கொண்டவர் நமக்கு கீழே வேலை செய்பவராக இருக்கும் பட்சத்தில் நாம் அவர் மீது பாய்ந்து அவரை திட்டி விடுகிறோம். அப்படி தவறாக நடந்து கொண்டவர் நம்முடைய மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்வோம்? அவரை நம்முடைய மனதிற்குள் தான் திட்டிக்கொள்வோம். அவரை வெளிப்படையாக நேரடியாக நம்மால் திட்ட முடியாது. நமக்கு ஏற்படும் சிந்தனைகளும் உணர்வுகளும் நம் கைவசம் இல்லை. அதனால்தான் அவை போக்கில் வந்துவிட்டன. ஆனால் செயல் என்பது நம் கைவசமே உள்ளது. அதனால்தான் நம்மால் சிலரிடம் வெளிப்படையாக கோபத்தை காட்ட முடிகிறது. சிலரிடம் வெளிப்படையாக கோபத்தை காட்டாமல் இருக்க முடிகிறது. அதுவும் நம் கைவசம் இல்லாத பட்சத்தில் எவரும் இந்த உலகை காப்பாற்ற முடியாது. நம்மையும் நம்மால் காப்பாற்ற முடியாது. எவரும் அறிவுபூர்வமான செயல்களில் ஈடுபட முடியாமல் போய்விடும். நம்மை அறியாமல் வரும் உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்முடைய செயல்களுக்கு காரணமாக அமைந்தாலும் கூட அவை நமது அறிவுக்கு கட்டுப்பட்டே செயலாக மாறுகின்றன. நமது அறிவின் ஒப்புதல் பெற்றே அவை செயலாக மாறுகின்றன. நம் அறிவின் அங்கீகாரத்தை பெறாத நம்முடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் தாமாக மறைந்து விடுகின்றன. அவை எப்படி தாமாக ஏற்பட்டதோ அப்படி அவை தாமாக மறைந்து விடுகின்றன. நம்முடைய உணர்வுகளும் நினைவுகளும் ஓர் இசைக்கருவியிலிருந்து வெளிப்படும் இசையை போன்றதே. ஓர் ஹார்மோனிய பெட்டி எடுத்துக்கொண்டால் அதில் இசையை எழுப்பும் பலவிதமான பட்டன்கள் இருக்கும். ஒரு பட்டனை அழுத்தினால் ஒரு விதமான இசை வெளியே வரும். அந்த இசையை அப்புறப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்?
நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. வெளிப்பட்ட அந்த இசையின் ஆயுள் வெறும் அரை வினாடிதான். அத்துடன் அது தானாக மறைந்துவிடும். அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நாம் மீண்டும் அதே பட்டனை அழுத்தி விட்டோமாயின் அந்த இசை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விடும். இப்படி நமக்கு ஏற்படும் சிந்தனைகள் மற்றும் உணர்வுகளின் ஆயுளும் வெறும் அரை வினாடி நேரம் மட்டுமே. அவை அனைத்தும் தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்துவிடும். அவற்றை அப்புறப்படுத்த நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனால் நாம் அப்படி அதனை விட்டு விடுவதில்லை. அதனை அப்புறப்படுத்த போராடி விடுகிறோம். அவை நம்மை விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்று போராடி விடுகிறோம். இதனால் நம்மை அறியாமல் ஏற்பட்ட உணர்வுகளுக்கும் நினைவுகளுக்கும் மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறோம். அவற்றை புதுப்பித்து விடுகிறோம். இசைக்கருவியின் பட்டனை இசையை நிறுத்த வேண்டும் என விரும்பி மீண்டும் அழுத்தி விடுகிறோம். இதனால் இசையை மீண்டும் புதுப்பித்து விடுகிறோம். நாம் எதுவுமே செய்யாத நிலையில் தாமாக ஏற்பட்ட உணர்வுகள் யாவும் தாமாக மறைந்து விடுகின்றன. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 9, அனுபவங்களிலிருந்து விடுதலை. நாம் நமது யோக சாதனைகளின் மூலம் சில ஆனந்தமயமான உணர்வுகளை உற்பத்தி செய்கிறோம். அந்த உணர்வுகளை நிரந்தரப்படுத்தலாம் என நாம் செய்யும் அத்தனை முயற்சிகளும் பலனற்று போய்விடுகின்றன. அப்படியே நாம் நமது முயற்சிகளில் வெற்றி பெற்று சில ஆனந்த உணர்வுகளை நம்மோடு தக்க வைக்க முடிந்தால் அவை நமது உடலின் ஆரோக்கியத்தையே சிதைத்து விடுகின்றன. ஆன்மீக உலகில் ஆனந்த அனுபவங்களை அடைவதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என கருதும் மனோபாவம் இருந்து வருகிறது. அந்த எண்ணம் இருக்கும் வரை அவர்களுடைய ஆன்மீக பயணம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து முயன்றாலும் முடிவுக்கு வராது. ஆனந்தம் என்றால் என்ன என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினாலேயே இத்தகைய இழுபறி நிலை ஏற்படுகிறது. அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானதே. ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் மறைந்துதான் ஆக வேண்டும். நமது அனுபவங்களோடு நாம் முரண்பட்டு போராடுவதன் காரணத்தினாலேயே தேவையற்ற அனுபவங்கள் பல நம்மை தொடர்ந்து வருகின்றன. நாம் ஒரு குரங்கு கதையை பார்த்தோம். குரங்கை நினைக்காமல் மருந்தை சாப்பிடுவது எப்படி என்ற கேள்வி அந்த கதையில் எழுதப்பட்டிருந்தது. அரசர் மந்திரியின் சொற்படி குரங்குக்கு பதிலாக யானையை நினைத்து கொண்டார். ஆனால் மருந்தை நெருங்கும்போது அவர் நினைவில் வந்த யானை குரங்காக மாறிவிட்டது. இப்படி நமது அனுபவங்களும் உணர்வுகளும் நினைவுகளும் நம்மை அறியாமல் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றன. நமது விருப்பத்தையும் முயற்சியையும் மீறி ஏற்பட்டு விடுகின்றன. அந்த அரசரால் மருந்தை சாப்பிட முடியவில்லை. அந்நிலையில் அவருடைய அரசவைக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடமும் அரசர் தனது பிரச்சனையை கூறினார். குரங்கை நினைக்காமல் மருந்தை சாப்பிடும் முறையை காட்டித் தருவதாக அந்த துறவி பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். அரசவைக்கே மருந்தை எடுத்து வர சொல்லுகிறார். மருந்து கொண்டு வரப்படுகிறது. மருந்தை எடுத்து சாப்பிடும்படி துறவி அரசனிடம் கூறுகிறார். மருந்தை சாப்பிட அரசன் முன்வரும்போது வழக்கம் போல் குரங்கின் நினைவு வந்துவிடுகிறது. குரங்கின் நினைவு வருகிறதே சுவாமி என்று அரசர் முறையிடுகிறார். குரங்கை நீயாக நினைத்தாயா அல்லது குரங்கின் நினைவு அதுவாக வந்ததா என துறவி வினவுகிறார். குரங்கை நானாக நினைக்கவில்லை, குரங்கின் நினைவு அதுவாகத்தான் வந்துள்ளது மன்னா என்று கூறுகிறார். பிறகு நீ எப்படி குரங்கை நினைத்ததாகும்? நீயாகத்தான் குரங்கை நினைக்கக்கூடாது. அதுவாக அந்த நினைவுக்கு ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? அதனால் மருந்தை சாப்பிடும் உரிமை உனக்கு உண்டு என்று கூறி மன்னரை அந்த மருந்தை சாப்பிட வைக்கிறார். இப்படி நமது உணர்வுகளும் நினைவுகளும் அனுபவங்களும் நம்மை அறியாமல் அவை போக்கில் தாமாக ஏற்படுகின்றன. தாமாக வந்தவை அனைத்தும் தாமாகவும் மறைந்து விடுகின்றன. ஆனால் நாம அவற்றை கொண்டு வந்து விட்டது போல் நாம் நடந்து கொள்கிறோம். அவற்றோடு முரண்பாடு கொள்கிறோம். அவை தாமாக நிகழ்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் நாம் நமது தேவையற்ற பொறுப்புகளிலிருந்து நீங்கிவிடுகிறோம். தேவையற்ற சுமைகளை இறக்கி வைத்து விடுகிறோம். அகத்தளவில் நாம் செய்வதற்கோ அடைவதற்கோ எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான புரிதலாகும். அகத்தளவில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற பொறுப்பற்ற தன்மைக்கு நாம் வந்துவிடும் போது நம்முடைய மனோ இயக்கம் முழுவதும் எந்த போராட்டமும் எந்த முரண்பாடும் இல்லாமல் அது போக்கில் இயங்க துவங்குகிறது. அதுவே அதன் போக்கில் இயங்கிக் கொள்ளும். முழுமையான சுதந்திரத்தை அதுவே எடுத்துக்கொள்கிறது. அதனுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும்
எந்த முயற்சியிலும் நாம் ஈடுபடாமல் இருந்து விடுகிறோம். நம்முடைய மன இயக்கத்தின் எந்த பகுதியும் அந்த மன இயக்கத்தை சீரமைக்கும் தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை இழந்து விடுகிறது. அந்நிலையில் நமது மன இயக்கம் முழுவதும் தாமாக இயங்கும் சுதந்திரத்தை பெற்றுவிடுகிறது. இந்நிலையில் நமது மன இயக்கத்தில் முரண்பாடுகள் எவையும் இல்லாமல் போய்விடுகின்றன. முரண்பட்டு போராடும் போதுதான் அது பிரச்சனைக்குரிய நிலையாகிறது. ஆரோக்கியமான உடல் இருப்பது தெரியாமல் இருக்கிறது, உணர்வறியாமல் இருக்கிறது. உடலில் ஏற்படும் காயமே பிரச்சனையே உணர்வை கொண்டு வருகிறது. இப்படி நமது மனதில் பிரச்சனைகள் இருக்கும் போதுதான், நமது மனதில் போராட்டம் இருக்கும் போதுதான் அது உணர்வை கொண்டு வருகிறது. நமது மன அம்சங்களை சீரமைக்க நாம் போராடாத நிலையில் அதுவும் ஒரு வகை உணர்வறியா நிலைக்கு போய்விடுகிறது. எப்படி ஆரோக்கியமான உடல் எல்லா உபாதைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளதோ அப்படி நமது மனமும் எல்லா விதமான உபாதைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளது. ஆரோக்கியமான உடல் எப்படி சகஜ சமாதியில் இருக்கிறதோ அப்படி ஆரோக்கியமான மனதும் சகஜ சமாதியில் இருக்கிறது. அந்நிலையில் நமது மனதின் ஒவ்வொரு இயக்கமும் சமாதி இயக்கமே. இங்கு நமது மனதும் சுயமுரண்பாட்டை இழந்து விடுகின்றது. துயரமான அனுபவங்களை அப்புறப்படுத்த முனைவது மட்டும் முரண்பாடு அல்ல, இன்பமான அனுபவங்களை தக்க வைக்க முயல்வதும் முரண்பாடுதான். இத்தகைய முரண்பாடுகள்தாம், இத்தகைய போராட்டங்கள்தாம் உணர்வு நிலையை கொண்டு வருகின்றன. முரண்படாத நிலையில் சமன்பாடு மட்டுமே அங்குள்ளது, சமாதி மட்டுமே அங்குள்ளது. ஆனந்தம் என்பது உண்மையில் இந்த சமாதியையே குறிக்கிறது. தன் உணர்வு மாத்திரமாக இருக்கும் ஆரோக்கியமான நிலையையே குறிக்கிறது. இன்பங்களுக்கெல்லாம் ஆதாரமான இருப்புணர்வையே அது குறிக்கிறது. அந்த இருப்புணர்வு அதுவாக இருக்கிறது. அது நம்மால் கொண்டு வரப்பட்டது அன்று. இன்பத்தை கொண்டு வரலாம், துன்பத்தை கொண்டு வரலாம், ஆனால் இருப்புணர்வை கொண்டு வர முடியாது. அனுபவங்களை கொண்டு வரலாம், ஆனால் இருப்புணர்வை கொண்டு வர முடியாது. அது அதுவாக இருக்கிறது. அது அனுபவமாக இருக்கிறது. அனுபவத்தை கடந்து இருக்கிறது. அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிறது. இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உணர்வோடு உணர்வற்று இருக்கிறது. அதுவே உண்மையின் இருப்பாக உள்ளது. அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது. சுய முரண்பாடற்ற மனது, போராட்டமில்லாத மனது, அனுபவங்களை சீரமைக்க போராடாத மனது, இன்பங்களை தக்க வைக்க முயற்சிக்காத மனது, துன்பங்களை அப்புறப்படுத்த போராடாத மனது சமாதி நிலையில் உள்ளது, இருப்புணர்வில் உள்ளது, ஆரோக்கியமான நிலையில் உள்ளது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 10. அனைத்தும் ஒன்றே. ஆன்மீக உலகத்தை தடுமாற வைக்கும் இன்னும் ஒரு அம்சம் அனைத்தையும் ஒன்றாக காண்பது. அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் இரண்டற்றதே. ஞானி எல்லாவற்றையும் தன்னிடத்திலும் எல்லாவற்றிலும் தன்னையும் காண்கிறான். ஏகம் சத், அத்வைதம். இப்படி பலவிதமான வாசகங்கள் ஆன்மீக உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாம் மதிக்கக்கூடிய பெரியவர்கள் பலரும் தங்கள் அனுபவத்தை கூறும்போது தன்னை எல்லாவற்றிலும் கண்டதாகவும் தானே எல்லாமாக இருப்பதாகவும் ஏற்பட்ட அனுபவங்களை கூறுகின்றனர். பெரியவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் யாவும் மறுக்கப்பட முடியாத ஆவணங்களாகி விடுகின்றன. அதே அனுபவம் தனக்கும் வேண்டுமென்று எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆன்ம சாதகனுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இருட்டுக்குள் இருப்பதாக ஒருவர் தன்னை கருதும் போது ஒளி கொடுக்கக்கூடிய பெரியவர்களின் வார்த்தையை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். வழி தெரியாமல் தவிக்கும் ஒருவர் வழிகாட்டுபவர் கூறுவதைத்தானே ஏற்றுக்கொள்ள முடியும். யோக சாதனைகளில் உயர்நிலை அனுபவங்களை பெற்ற சிலர் தங்களை ஞானிகளாக அறிவித்துக் கொள்கிறார்கள். அதனால் ஆன்மீக உலகில் அனுபவங்களின் தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது. அனைத்தையும் அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளும் போக்கு அமைந்துவிட்டது. இது தவறா? தவறில்லை. ஆன்மீக உலகின் அடித்தளமே யோக சாதனைகள்தாம். ஆன்மீகத்தின் அற்புத அனுபவங்களையெல்லாம் பொய்யானவை அல்ல. அனுபவங்களில் சிறந்தவை ஆன்மீக அனுபவங்களே. ஆனால் நாம் அஸ்திவாரம் போட்டு அஸ்திவாரத்தோடு நின்றுவிடக்கூடாது. அஸ்திவாரம் என்பது கட்டடம் கட்டுவதற்காக போடப்படும் அடித்தளம் மட்டுமே. அஸ்திவாரம் ஒரு கட்டிடத்துக்கு முக்கியம் என்பதற்காக அஸ்திவாரத்தோடு நின்று அஸ்திவாரத்தோடு வாழ்ந்துவிடக்கூடாது. அஸ்திவாரம் என்பது நாம் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்பட்டதன்று. அதற்கும் மேலாக கட்டப்படும் கட்டிடமே நாம் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்படுகிறது. யோக சாதனைகளும் அனுபவங்களும் ஆரம்பமே. அதையும் கடந்த நிலையிலேயே விஞ்ஞானம் அமைந்துள்ளது.
அதனை கடந்த நிலை என்று குறிப்பிட்டதால் மெஞ்ஞான நிலை என்பது யோக சாதனைகளுக்கு எதிரான நிலை அன்று. மெஞ்ஞான நிலை என்பது எந்த கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டதன்று. அதனால் அது எதற்கும் சாதகமான நிலையென்றோ எதற்கும் எதிரான நிலை என்றோ அதனை கூறிவிட முடியாது. அதனை சாதகமான நிலை என எடுத்துக்கொண்டாலும் ஒரு வகையில் சரிதான், அதனை பாதகமான நிலை என எடுத்துக்கொண்டாலும் ஒரு வகையில் சரிதான். அதனை வெறும் அஸ்திவாரமாக எடுத்துக்கொண்டால் அது சரியானதே. அதனை அஸ்திவாரத்தோடு முடித்து அஸ்திவாரத்தோடு நின்று கொண்டால் அது பாதகமானது ஆகிவிடுகிறது. ஒன்னஸ் என்று கூறப்படும். அந்த ஒருமைத்தன்மை என்பது என்ன? அத்வைதம் என்று கூறப்படுகிறது. இரண்டற்றது என்று கூறப்படுகிறது. இரண்டு என்ற பிளவுகள் இல்லாத பட்சத்தில் அது ஒன்றாகத்தானே இருக்க முடியும். அத்வைதம் என்பது வேதாந்த சித்தாந்தங்களில் கூறப்படும் தலையாய உண்மையாகவும் தத்துவமாகவும் கருதப்படுகிறது. அவற்றின் உண்மைத்தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை அறிய ஆன்ம சாதகர்கள் அனைவருமே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இரண்டல்ல என்று கூறும்போது அங்கு இரண்டு இருப்பவை போலவும் பல இருப்பவை போலவும் ஒரு தோற்றம் பொருள் ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாக தெரிந்தாலும் உண்மையில் இரண்டு கிடையாது. உண்மையில் இருப்பது ஒன்றே என கூறுவது போல் அந்த பதம் அமைந்துள்ளது. அப்படி இரண்டாக உள்ளவை அப்படி பலவாக உள்ளவை எவை? அவை ஏன் பிறகு இரண்டாகவோ பலவாகவோ தோன்றாமல் போய்விடுகின்றன? வேறுபட்டு தோன்றும் அவை ஏன் பிறகு வேறுபடாமல் போய்விடுகின்றன? நாம் நிலைக்கண்ணாடியின் முன் நின்று தலைவாரிக் கொள்கிறோம். நிலைக்கண்ணாடிக்குள் நம்முடைய உருவம் அப்படியே தோன்றுகிறது. நாம் செய்யும் அத்தனை அசைவுகளையும் அந்த உருவமும் செய்து விடுகிறது. அந்த உருவம் நாமும் வேறு வேறா? அந்த உருவமும் நாமும் ஒன்றுதானா? உண்மையில் அங்கே இரண்டு உள்ளதா? இரண்டு இருப்பது போல் தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அங்கே இரண்டு கிடையாது. அங்கு இருப்பது ஒன்றே, ஆனால் இரண்டு போல் தோன்றுகிறது. தோற்றம் வேறு, உண்மை வேறு. இப்படி இருமையிலும் ஒருமை காண்பதுதான் அத்வைதமா? அடுத்ததாக ஏகம் சத் என வேதவாக்கியம் கூறுகிறது. உண்மை ஒன்றுதான் என கூறுகிறது. இங்கு பலவற்றை பற்றியோ இரண்டை பற்றியோ நேரடியாக எந்த குறிப்பும் இல்லை. ஆனாலும் ஒன்று என கூறக்கூடிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட அம்சம் ஏதாவது இருக்குமோ என்ற ஐயத்தை தோற்றுவிக்கிறது. இரண்டல்ல என்பது எதிர்மறையான அணுகுமுறை. உண்மை ஒன்றே என்பது நேர்மறையான அணுகுமுறை. இந்த இருவகை கூற்றுக்களும் கூற வரும் செய்தி ஒன்றாகவே அமைந்துள்ளது. இதைத்தான் இந்த சொற்களின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவைகள் யாவும் வெறும் தத்துவங்களா அல்லது நடைமுறை உண்மைகளா? நடைமுறையில் இவை எவ்வாறு செயல்படுகின்றன? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 11. யோகிகளின் அனுபவம். யோக சாதனைகளில் ஈடுபட்ட பெரியவர்கள் பலர் தங்களுடைய அனுபவங்களை கூறுகின்றனர். அவை அவர்களுடைய கருத்துக்கள் அல்ல. அவை யாவும் அவர்கள் நேரடியாக அனுபவித்து பார்த்த அனுபவங்கள். அவர்கள் நிதர்சனமாக கண்ட காட்சியே அது. அது அவர்களுடைய கற்பனை அல்ல. அவர்கள் கண்டது கனவு கிடையாது. ஆகவே அவர்களது அனுபவத்தை எவராலும் மறுக்க முடியாது. அவர்களுடைய அனுபவங்களில் நடைமுறை உண்மை என்னும் முத்திரை குத்தப்பட்டுள்ளது. நிதர்சனமான உண்மை என்னும் முத்திரை குத்தப்பட்டுள்ளது. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களின் கூற்று என்னவென்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோக சாதனையாளர்களின் அனுபவம் சாஸ்திரங்களுடைய கூற்றுக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது. இப்படி கருத்தும் அனுபவமும் ஒன்று சேர்ந்த நிலையில் அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகி விட்டது. அதனால் நமக்கு சந்தேகம் ஏற்படும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. கருத்தை அனுபவம் உறுதிப்படுத்துகிறது. அனுபவத்தை கருத்து அங்கீகரிக்கிறது. ஆக அது வெறும் கருத்தாக இல்லாமல் அது ஓர் உயிருள்ள உண்மையாகி விடுகின்றது. ஒன்றை அறிவதில் அனுமானத்தை விட பிரத்யட்ச அனுபவமே பெரும் முக்கியத்துவம் உடையதாக உள்ளது. நாம் ஒன்றை பிரத்யட்சமாக அறியும் போது அதை விடவும் வேறு ஆதாரம் நமக்கு என்ன வேண்டியிருக்கிறது? எந்த உண்மையாக இருந்தாலும் கூட பிரத்யட்சமாக நேரடியாக உணர்ந்து அறியும் போது மட்டுமே அது யதார்த்தமாகவும் உண்மையாகவும் உள்ளது. இதனால் யோக சாதனையாளர்களின் அனுபவங்கள் யாவும் பெரும் முக்கியத்துவம் உடையவனாக அமைந்துவிட்டன. இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டே நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓர் உதாரணம், நல்ல வெயில் காலம். வெயிலின் கொடுமை தாங்க முடியவில்லை. நண்பகல் நேரம். நாம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பயணம் செய்வது குளிரூட்டப்பட்ட பெட்டியில். வெயிலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் குளிரூட்டும் அமைப்பையும் சற்று அதிகப்படுத்தியிருக்கிறார்கள்.
இதனால் பெட்டியில் உள்ள குளிர் சற்று அதிகமாகவே உள்ளது. போர்த்தி கொள்ளலாமா என்று கூட தோன்றுகிறது. அதிக குளிராக இருப்பதால் அந்த பெட்டியிலிருந்து கொஞ்ச நேரம் வெளியே வந்து டாய்லெட் அறைக்கு போவது கூட குளிருக்கு சற்று இதமாக உள்ளது. நடுங்கிக் கொண்டிருந்த குளிரிலிருந்து சற்று விடுபட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது. குளிரில் இருக்கும்போது கதகதப்பை நாடி சென்றதை போல் இருக்கிறது. அப்படி நாம் குளிரூட்டப்பட்ட பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் போகும் வண்டி ஒரு வயல்வெளியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரயில் பாதையின் இருபுறமும் வயல்கள். வயல்களில் பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியான நிலையில் அவரவர் வேலையை அவரவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெயிலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமது கண்ணோட்டத்தில் அவர்கள் சிரமப்படுவது நமக்கு தெரியாது. வெயில் தாங்க முடியாமல் எவராவது ஓடினால் மட்டுமே அது நமக்கு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அமைதியாக வேலை பார்க்கும் போது அவர்கள் வெயிலின் கொடுமையை அனுபவிக்கிறார்கள் என தோன்றாது. அவர்கள் குளிருக்கு இதமாக வெயிலில் நிற்பது போன்று கூட தோன்றும். குளிர் பிரதேசங்களில் வெயிலில் நிற்பது எப்படி சுகமான அனுபவமாக இருக்குமோ அப்படி இருப்பது போன்று தோன்றும். அதற்கு காரணம் நாம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பது மட்டுமே தான். நம்முடைய அனுபவம் இவ்வாறு பிரதிபலிக்கிறது. நம்முடைய சொந்த அனுபவத்தின் தாக்கம் நாம் பார்க்கும் பொருளில் பிரதிபலித்து விடுகிறது. நாம் எவருடைய வரவுக்காகவோ காத்திருப்போமானால் தூரத்தில் வருபவர்கள் அனைவருமே நாம் எதிர்பார்ப்பவராகவே தோன்றுவார்கள். நமது மன அனுபவத்தின் தாக்கம் நாம் காண்பவற்றின் மீதும் பிரதிபலித்து விடுகிறது. ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் குற்றவாளியின் கண்களுக்கு காண்பவர்கள் அனைவரும் மப்டியில் வந்த காவலர்களோ என்றுதான் தோன்றும். இவை அனைத்தும் நம் மனோ அனுபவத்தின் தாக்கமே. இப்படி நம்முடைய அக அனுபவங்கள் நம்மோடு நின்று விடாமல் நமக்கு வெளியேயும் பிரதிபலித்து விடுகின்றன. அதனால் நமக்கு வெளியே உள்ளவையும் நமது அனுபவத்துக்குள் வந்தவையாகி விடுகின்றன. நமது ஆன்மீக அனுஷ்டானங்களுள் தன்னுணர்வை கவனம் செய்தல் என்னும் பயிற்சி பலராலும் மேற்கொள்ளப்படுகிறது. தன்னை அறிதல், தன்னுணர்வோடு இருத்தல், தன்னையே கவனித்தல், தானாக இருத்தல், உணர்வை உணர்வால் அறிதல், அறிவை அறிவால் அறிதல் என்று பல பெயர்களில் இது விவரிக்கப்படுகிறது. நாம் எதை அறிந்தாலும் நமது கவனத்தை அதன் மீது செலுத்திதான் அறிய முடியும். நமது கவனம் சிதறிவிட்டால் நம்மால் எதையும் அறிய முடியாது. நமது கவனம் எதை காட்டுகிறதோ அதைத்தான் நம்மால் அறிய முடியும். ஒருவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்றால் நமது கவனம் அவரது பேச்சின் மீது படிந்திருக்க வேண்டும். இப்படி நமது கவனம் ஒவ்வொன்றின் மீதும் பொருந்தி இருக்கும் நிலையில்தான் அதனை நாம் அறிகிறோம். அந்த கவனத்தை எதன் மீதும் பொருத்தாமல், புறப்பொருள் எதன் மீதும் பொருத்தாமல் அந்த கவனத்தின் மீதே பொருத்துவதுதான் உணர்வை உணர்வால் அறிதலாகும். இது ஒரு தியானம். பெரும்பாலான பெரியவர்கள் இந்த தியானத்தையே வலியுறுத்துகின்றனர். ரமண மகரிஷியை எடுத்துக்கொண்டால் நான் என்னும் உணர்வு எங்கிருந்து ஸ்பரிசித்து கொண்டு வருகிறதோ அதையே கவனித்து அங்கேயே தங்கியிரு என்று கூறுவார். நான் என்பதுதான் நமது தன்னுணர்வு. நம்முடைய கவனத்தை நான் என்னும் இந்த தன்னுணர்வின் மீது குவித்து பழகி வரும்போது நமது கவனம் முழுவதும் நான் என்னும் தன்னுணர்வு மயமாகிவிடும். நாம் எந்த செயலை செய்தாலும் நமது கவனம் இந்த தன்னுணர்வாகவே இருந்து வரும். இந்நிலை தொடர ஆரம்பிக்கும் போது நாம் எவரை பார்த்தாலும், நாம் எதனை பார்த்தாலும் எல்லாமே இந்த தன்னுணர்வின் பகுதியாக இருப்பதாகவே தோன்றும். நாமே உலகத்தின் ஒவ்வொரு பொருளாகவும் ஒவ்வொரு நபராகவும் இருப்பதாக தோன்றும். அது ஓர் அனுபவமாக தோன்றும். நமது கவனம் முழுவதும் நான் என்னும் உணர்விலேயே மையம் கொண்டு விடுவதால் நாம் பார்ப்பதெல்லாம் நான் ஆகவே தோன்றும். நமது கவனம் இந்த நான் என்னும் உணர்வில் மையம் கொள்வதிலிருந்து விடுபடும் போதுதான் எல்லாவற்றையும் நான் ஆக பார்க்கும் அம்சத்தின் தன்மையும் குறைந்து மறையத் துவங்கும். இது ஒரு பிரதிபலிப்பு அனுபவமே. இது யதார்த்தமான உண்மையன்று. இதுபோல் கவனத்தை ஒருநிலைப்படுத்தாமல் கவனத்தை பரவலாக்கும் தியான முறை ஒன்றும் உண்டு. நாம் டார்ச் விளக்கை அடித்தால் அதன் ஒளி ஏதாவது ஒரு இடத்தில் குவிந்து ஏதாவது ஒரு பொருளை மட்டும் காட்டும். ஏதாவது ஒரு பொருளின் மீது மட்டுமே அந்த ஒளிப்படுவதால் அதை மட்டுமே நம்மால் அறிய முடியும். ஆனால் மின்விளக்கு அப்படி அன்று. அதற்கு ஒரு பொருளை மட்டும் குறிவைத்து ஒளியை பாய்ச்சும் அமைப்பு கிடையாது. ஆகவே அதன் ஒளி எல்லா பொருளின் மீதும் பரவலாகப்படும். சூரிய ஒளியைப் போன்று எல்லாவற்றின் மீதும் பரவலாகப்படும். இப்படி நாம் நமது கவனத்தை ஏதாவது ஒரு பொருளின் மீது மட்டும் குவிக்காது அனைத்து பொருள் மீதும் நமது கவனத்தை ஏக காலத்தில் பரவி விடுவது என்பது
இவ்வகை தியான முறை ஒரே ஒரு பொருளை மட்டும் காணுவது கவனத்தை ஒரு முகப்படுத்துவது ஆகும். ஒரே நேரத்தில் எல்லா பொருட்களையும் காணுவது என்பது கவனத்தை பன்முகப்படுத்துவது ஆகும். இந்நிலையில் நமது கவனம் குறிப்பாக எந்த ஒரு தனிப்பொருளின் மீதும் மையம் கொள்ளாமல் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கவனத்தில் கொள்ளுகிறது. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சப்தத்தை கேட்பது என்பது கவனத்தை ஒரு பொருளின் மீது குவிப்பதாகும். ஒரே நேரத்தில் அனைத்து சப்தங்களையும் ஒரு சேர கவனிக்கப்படுவதென்பது நமது கவனத்தை அனைத்தின் மீதும் படர விடுவதாகும். இங்கு கவனம் மட்டுமே முக்கியமாகிறது. கவனிப்பவனும் முக்கியத்துவம் பெறுவதில்லை, கவனிக்கப்படுபவையும் முக்கியத்துவம் பெறுவதில்லை. அப்படி அவை முக்கியத்துவம் பெறும் பட்சத்தில் அனைத்துமே சம அளவு முக்கியத்துவம் பெறுபவையாக உள்ளன. இத்தகைய கவனமுறை நம்முடைய பயிற்சிகளின் விளைவாக ஒரு சகஜ நிலைக்கு வரும்போது காண்பவனும் காணப்படும் பொருளும் காட்சி என்னும் அனுபவத்துக்குள் அடங்கிய ஒருமையான அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாமே ஒன்றாகவும் எல்லாமே நானாகவும் நானே எல்லாமாகவும் அமைந்திருப்பது போன்ற ஒரு அனுபவமும் சகஜமாக ஏற்பட ஆரம்பிக்கும். இது நமது அனுஷ்டானத்தின் விளைவாக ஏற்படும் அனுபவமே ஆகும். நமது மன அனுபவத்தின் வெளிப்பாடே ஆகும். ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்காத கவனநிலை, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று இதனையே விவரிக்கிறார். நமது அனுஷ்டானங்களால் ஏற்படும் இத்தகைய ஒருநிலை அனுபவங்கள் யாவும் தற்காலிகமானதே. அவை அனைத்தும் தோன்றி மறைபவையே. புதிதாக வருபவை அனைத்தும் மறைவதுதான் இயற்கையின் நியதி. தோன்றுவது அனைத்தும் மறைந்துவிடும் என்பதுதான் சாஸ்திரங்களின் கூற்றாகவும் உள்ளது. இப்படி தற்காலிகமாக ஏற்படும் அனுபவங்களை குறித்துதான் நமது சாஸ்திரங்கள் அத்வைதம் இரண்டற்றது என்றும் ஏகம் சத் ஒருமையே உண்மை என்றும் கூறுகின்றனவா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சத் தரிசனம் அத்தியாயம் 12 முழு முதல் உண்மை. சாஸ்திரங்கள் ஒருபோதும் தற்காலிகமான உண்மை பற்றி பேசுவதில்லை. அவை எப்போதும் முழு முதல் உண்மையை பற்றியே பேசுகின்றன. ஆகவே சாஸ்திரங்கள் வெளிப்படுத்தும் உண்மை வேறானவை. தற்காலிகமான அனுபவம் பற்றி அவை பேச வரவில்லை. நிரந்தரமான உண்மை பற்றியே அவை பேசுகின்றன. அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானவைகளே. முழு முதல் உண்மைகள் அனைத்தும் அனுபவம் கடந்த நிலையில் உள்ளன. அனுபவங்கள் அனைத்துக்கும் தோற்றமும் முடிவும் உண்டு. அனுபவங்கள் அனைத்தும் விளைவுகளே. விளைவுகள் அனைத்தும் தற்காலிகமான தோற்றங்களே. தற்காலிக தோற்றங்கள் உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது கனவு போன்ற தோற்றமாகவும் இருக்கலாம். அனுபவங்கள் ஒருபோதும் முழு முதல் உண்மையாக முடியாது. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் உண்மையை ஆதாரமாக கொண்டிருந்தாலும் கூட அவை முழு முதல் உண்மையாகாது. அவை வெறும் விளைவுகளாக இருப்பதால் அந்த விளைவுகள் யாவும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவையே, சில கண்டிஷன்களுக்கு உட்பட்டவையே. அத்தகைய விளைவுகள் சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டுமே ஏற்பட முடியும். சூழ்நிலைகள் மாறும்போது விளைவுகளும் மாறும், அனுபவங்களும் மாறும். நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்ட அனுபவங்கள் எவையும் முழு முதல் உண்மையாக இருக்க முடியாது. அதனால் அனுபவங்களில் மெய்யான அனுபவம் பொய்யான அனுபவம் என்ற பிரிவு கிடையாது. மொத்தமாக கருதும்போது எல்லா அனுபவங்களும் பொய்யானவையே, பொய்மையை அடித்தளமாக கொண்டவையே, வந்து வந்து போகும் தற்காலிகமான விளைவுகளே. அப்படி வந்து போகும் உணர்வுகள் அனைத்தும் பொய்யானவையே. அந்த பொய்மையான அனுபவங்களில் முரண்பாடுகளும் இருப்பது சகஜம். எந்த அனுபவங்களில் முரண்பாடுகள் அதிகமாக உள்ளன, எந்த அனுபவங்களில் முரண்பாடுகள் குறைவாக உள்ளன என்பதில்தான் நாம் உண்மையான அனுபவம் பொய்யான அனுபவம் என பாகுபடுத்தி கொள்கிறோம். மொத்தமாக எடுத்து பார்த்தோமானால் அனுபவங்கள் அனைத்தும் பொய்யானவையே, நம்பகத்தன்மை இல்லாதவையே. அனுபவங்கள் அனைத்தையும் அப்படி நம்புவது என்பது நமது குழப்பத்தை அதிகரிப்பதாகவே அமைந்துவிடும். இதனால்தான் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற கூற்று முக்கியத்துவம் உடையதாக அமைந்துவிட்டது. ஒருமைத்தன்மை குறித்து நாம் பார்த்து வந்தோம். அதிலுள்ள உள்ளார்ந்த உண்மைதான் என்ன? அத்வைதம் என்பதிலும் ஏகம் சத் என்பதிலும் உள்ள முழு முதல் உண்மைதான் என்ன? சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்ட முயலும் அந்த மாபெரும் உண்மைதான் என்ன? அது புதிரானதா? சராசரி மனிதனோடு தொடர்பு இல்லாததா? அறிவுத்திறம் மிக்க ஆன்றோர்களால் மட்டும்தான் அடையக்கூடியதா, அறியக்கூடியதா? அந்த உண்மைதான் என்ன? ஏகம் சத் என்பது நம்முடைய இருப்பு நிலையை குறிக்கிறது.
அது நம்முடைய அனுபவ நிலையை குறிப்பதல்ல. நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமான இருப்பு நிலையை குறிக்கிறது. இருப்பு நிலை என்பது ரெண்டற்றது. அனுபவங்கள் அனைத்தும் இரு தன்மையுடையவையே. அனுபவங்களுக்கு உட்பட்டது, அனுபவங்களுக்கு உட்படாதது என அவை இரண்டு விதமான அம்சமாக உள்ளது. அனுபவங்களால் அறிந்தது அனைத்தும் அனுபவங்களால் அறியப்படாதவற்றுக்கு எதிராக திரும்பிவிடுகின்றன. இருப்பு நிலை என்பது ஒரு அனுபவம் அல்ல, அது அனுபவமில்லாத ஓர் அனுபவம். ஆரோக்கியமான உடல் எப்படி தான் இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படி நம்முடைய இருப்புணர்வானது இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருப்பது. இருப்புணர்வு தான் சத் அம்சம். ஒருவனுக்கு சகல சித்திகளையும் சக்திகளையும் பெற்ற மகானை பார்த்து உபதேசம் பெற வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவரை எங்கே சென்று எப்படி சந்திப்பது என்று தெரியவில்லை. வழிகாட்டவும் எவரும் முன்வரவில்லை. ஆனாலும் அவர் பலரையும் விசாரித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆர்வத்தை கேள்விப்பட்ட துறவி ஒருவர் அவனுக்கு வழிகாட்ட முன்வந்தார். நீ நேராக இமயமலைக்கு செல். பிரம்ம தீர்த்தம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டே செல். பிரம்ம தீர்த்தத்தில் பலரும் நீராடி கொண்டிருப்பார்கள். நீயும் அதில் நீராடு. நீராடிவிட்டு பிரம்ம தீர்த்தத்தின் கிழக்கு பக்கமாக செல்லும் பாதை வழியாக செல். அந்த பாதை வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு அந்த பாதை இரண்டாக பிரியும். அப்படி இரண்டாக பிரியும் பாதையில் இடப்பக்கமாக செல்லும் பாதை வழியாக செல்லும் பாதையில் செல். அந்த பாதையில் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அந்த பாதையை மறைத்து கொண்டு பிரம்மாண்டமான பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறையோடு பாதையும் முடிந்துவிடும். அந்த பாறைக்கு கற்பூரம் காட்டி 3 வருடங்கள் வழிபட்டு வந்தால் அந்த பாறைக்குள் இருக்கும் சித்தர் வெளியே வந்து உனக்கு வேண்டிய உபதேசங்களை கூறுவார். இப்படி கூறினார் அந்த வழிகாட்டிய துறவி. வழிகாட்டிய துறவியின் வழிகாட்டுதலின்படி இவனும் இமயமலை சென்றான். பிரம்ம தீர்த்தத்தை கண்டுபிடித்து நீராடினான். வழிகாட்டிய துறவி கூறியபடி சென்று அந்த பாறையையும் கண்டுபிடித்தான். அந்த பாறைக்கு தினமும் கற்பூரம் காட்டி அந்த பாறையையே வழிபட்டு வந்தான். அதன் பக்கத்திலேயே சிறிய குடில் ஒன்றையும் அமைத்து கொண்டான். ஒரு வழியாக 3 வருடங்கள் முடிந்துவிட்டன. வழிகாட்டிய துறவியின் வழிகாட்டலின்படி 3 வருடங்கள் பொறுமையாக அந்த பாறையை வணங்கி முடித்து விட்டான். அன்று பௌர்ணமி நாள். முழு நிலவு மேலெழும்பி வந்தது. அவன் ஆர்வத்துடன் காத்திருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சம்பவம் நடக்கவில்லை. பௌர்ணமி போய் அமாவாசையும் வந்துவிட்டது. அவன் ஆர்வமுடன் காத்திருந்தான். நடு இரவு திடீரென அந்த மலையே கிடுகிடு என ஆடியது. அவன் வழிபட்டு வந்த உயர்ந்த பாறை அப்படியே வெடித்து இரண்டாக பிளந்தது. அந்த பாறைக்குள்ளிருந்து ஒளிப்பிழம்பு ஒன்று வெளிப்பட்டது. அந்த ஒளிப்பிழம்புக்குள்ளிருந்து அந்த சித்தர் வெளிப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, வழிகாட்டி அந்த துறவியே தான். சுவாமி, நீங்கள்தான் அந்த சித்தரா? அவன் அவரை வணங்கியபடி கேட்டான். ஆமாம் குழந்தாய், முதல்லேயே கூறினால் நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வரவேண்டியதாகிவிட்டது. இப்படி உண்மை என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டத்தை நாம் எதிர்நோக்கி விடுகிறோம். உண்மை எப்போதும் வெறும் இருப்புணர்வாக மட்டுமே இருக்கிறது. சத் அம்சத்தில் இருப்புணர்வு மட்டுமே உள்ளது. அங்கு நான் இதை அறிகிறேன் அதை அறிகிறேன் என்ற அனுபவம் கிடையாது. மெய்ப்பொருளை பற்றி விளக்கும் போது மெய்ப்பொருளானது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. சத் என்பதுதான் ஆதார நிலை. அங்கு இரட்டை நிலையோ அனுபவமோ கிடையாது. ஆகவே சத் என்பது ஏகம் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் மெய்ப்பொருளின் சித் அம்சமே. சித் அம்சத்தின் மூலமாகவே நமக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அனுபவங்கள் அனைத்தும் எல்லைப்படுத்தி அறிந்து கொள்ளும் ஓர் இயக்கமே. எல்லைப்படுத்தாமல் நாம் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள வேண்டுமாயினும் சரி, அல்லது ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமாயினும் சரி, எல்லைப்படுத்தாமல் முடியாது. பகுத்தறிவு என்பதே பிரித்து பார்ப்பதுதான், வகைப்படுத்தி பார்ப்பதுதான். பகுத்து பார்ப்பதும் பிரித்து பார்ப்பதும் தவறானதா? அப்படி செய்யக்கூடாதா? அவை குற்றமுடையவையா? பிரித்து பார்க்காமலும் பகுத்து பார்க்காமலும் அனுபவித்து பார்க்காமலும் நம்மால் எதையும் செய்ய முடியாது. நாம் எதையாவது செய்கிறோம் என்றால் அது இவற்றின் உதவியோடு மட்டுமே. ஆகவே நாம் செயல்பட வேண்டுமென்றால் நாம் அவற்றை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரித்து பார்த்தலையும் அனுபவத்தையும் ஒதுக்கிவிட முடியாது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 13.
சிதானந்தம். நம்முடைய வாழ்வு என்பது முழுக்க முழுக்க நம்முடைய அனுபவங்களால் ஆக்கப்பட்டது. அனுபவங்களை அடைவதும் அனுபவங்களை வகைப்படுத்துவதும் அவற்றை பிரித்து பார்ப்பதும் தவிர்க்க முடியாதது. அந்நிலையிலேயே நம்முடைய வாழ்வில் நாம் பங்கு பெற முடியும். சித் அம்சம்தான் நம்முடைய வாழ்வாக அமைந்துள்ளது. சித் அம்சம் முழுவதும் அறிவும் அனுபவமாக அமைந்துள்ளது. ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவையே, தேவைக்கு ஏற்ப வந்து போகக்கூடியவைகளே. நம்முடைய அனுபவங்களில் நாம் ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்த நினைக்குந்தோறும் நமது அனுபவங்களில் உள்ள இரட்டைத்தன்மை உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. ஏதாவது ஒரு அனுபவத்தை தக்க வைக்கவோ ஏதாவது ஒரு அனுபவத்தை வரவிடாமல் பார்த்து கொள்ளவோ நாம் முயலும்போது நமது மனோ அனுபவத்தில் நாம் ஒரு நிரந்தர தன்மைக்காக போராடி விடுகிறோம். இந்நிலையில் நம்முடைய மன அம்சமே நம்முடைய சித் அம்சமே தனக்குள் இரு பிரிவாக இருந்து தன்னை சீரமைக்க போராடி விடுகிறது. தனக்குத்தானே இரு பிரிவாக இருந்து முரண்பட்டு கொள்கிறது. நம்முடைய அனுபவத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்முடைய அனுபவங்கள் தாமாக வந்து தாமாக மறைந்து விடுகின்றன. அவற்றை சீரமைக்க வேண்டிய அவசியமே அங்கு ஏற்படுவதில்லை. அவை தாமாகவே தம்மை சீரமைத்து கொள்கின்றன. சீரமைப்பது என்பது நல்ல அனுபவங்களை பிடித்து வைத்து கொள்வது என்பதல்ல. தோன்றும் அனுபவங்களையெல்லாம் தாமாக வந்து தாமாக மறைந்து விடுவதே என்பதே அனுபவங்களை சீரமைப்பதாகும். முரண்படாமல் இருப்பதுதான் உண்மையான சீரமைப்பாகும். முரண்பாடுகள் தான் இருமையை தோற்றுவிக்கின்றன. இருமைதான் முரண்பாடுகளாக அமைந்திருக்கிறது. முரண்படாத நிலையில் இருமையும் மறைந்து விடுகிறது. அந்நிலையில் நமது அனுபவங்களாலும் அறிவாலும் ஏற்படுத்தப்பட்ட எல்லைகளும் முடிவுகளும் பலமிழந்து விடுகின்றன. அந்நிலையில் இருமை இருந்தும் அவை பலமற்றிருக்கின்றன. பன்மை இருந்தும் அவை பிரிவின்றி இருக்கின்றன. துவைதம் இருந்தும் அது துவைதமாக இல்லை. அதுவே அத்வைதம். இந்த ஒருமை நாம் ஏற்படுத்திய ஒருமை அல்ல. இருமைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதால் தாமாக அமைந்திருக்கும் ஒருமை இது. இருமையும் பன்மையும் தான் ஏற்படுத்தப்படுபவைகளாக இருக்கின்றன. நாம் ஏற்படுத்திய இருமைகளும் பன்மைகளும் பலமிழந்த நிலையில்தான் இயற்கையான ஒருமைப்பாடு புலனாகின்றது. இந்த ஒருமைப்பாடு என்பது நாம் உணர்ந்து அறியும் ஒரு அனுபவம் அல்ல. முரண்பாடுகள் அனைத்தும் மறைந்த நிலையே அது. நாம் நமது அனுபவங்களோடு முரண்படும் நிலையில் நம்மை அனுபவிப்பவனாகவும் நமக்கு அனுபவம் ஏற்பட்டதாகவும் கருதி கொள்கிறோம். அனுபவிப்பவன் என்னும் ஒரு பகுதி அனுபவம் என்னும் அடுத்த பகுதியுடன் முரண்படுகிறது. இந்நிலையில் நம்முடைய அனுபவத்தின் ஒரு பகுதியே தன்னை அனுபவிப்பவனாக கருதி கொள்கிறது. அந்நிலையில்தான் முரண்பாடும் சாத்தியமாகிறது. முரண்பாடு என்பதே அனுபவிப்பவன் அனுபவம் என்ற இரட்டை நிலைதான். அவை பலமிழந்த நிலையில் இயற்கையாக உள்ளதுதான் அத்வைத நிலை. ஒரு கரும்பலகையில் சிறிதாக ஒரு வட்டம் வரைந்திடுவதாக வைத்துக்கொள்வோம். இப்போது வட்டம் ஒரு பகுதியாகவும் வட்டத்துக்கு வெளியே உள்ளது ஒரு பகுதியாகவும் அமைந்து விடுகிறது. இந்த இரண்டையும் இணைப்பது எவ்வாறு? வட்டத்துக்கு வெளியே உள்ளதை வட்டத்துக்குள் கொண்டு வர முடியுமா? வட்டம் என்பது நாமாக வரைந்து கொண்டது. வட்டம் வலுவிழந்து விட்டால் அங்கு இருப்பதுதான் ஒருமைத்தன்மை. வட்டம் என்பது அனுபவத்தை குறிக்கிறது. ஒருமைத்தன்மையை நாம் அனுபவித்து அறிய வேண்டும் என்பது மொத்த கரும்பலகையையும் அந்த சிறிய வட்டத்துக்குள் கொண்டு வர விரும்புவதேயாகும். உண்மையில் பெரிய கரும்பலகையை சிறிய வட்டத்துக்குள் கொண்டு வருவது என்பது வட்டத்தின் எல்லையை உடைத்து விடுவதே. வட்டத்தின் எல்லையை விரித்து விடுவதே வட்டமே இல்லாமல் போய்விடுவதே. அனுபவங்களும் அறிவும் இல்லாமல் வாழ்வு என்பதே கிடையாது. ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்வுக்கு விரோதமானதா? ஆன்மீகம் என்பது அனுபவங்களுக்கும் பிரித்து அறியும் அறிவுக்கும் விரோதமானதா? ஆன்மீகம் என்பது எதற்கும் விரோதமானது அல்ல. அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் அடிப்படை தளமாக அமைந்துள்ளது. அது எல்லாவற்றுக்கும் இடமளிக்கும் விரிந்த ஆகாயமாக உள்ளது. முரண்பாடுகள் அனைத்தும் நமது அனுபவங்களுக்குள்ளேதான் ஏற்படுகின்றன. முரண்பாடு என்பது அனுபவத்தை கடந்ததற்கும் இடையே ஏற்படுவது அல்ல. முரண்பாடுகள் அனைத்தும் சுய முரண்பாடுகளே. முரண்பாடுகள் அனைத்தும் அனுபவங்களுக்குள்ளேயே ஏற்படும் சுய முரண்பாடுகளே. சுய முரண்பாடற்ற அனுபவங்களும் சுய முரண்பாடற்ற வாழ்வும் ஆன்மீக அனுபவங்களாகி விடுகின்றன. ஆன்மீக வாழ்வாகி விடுகின்றன. அனுபவமும் பிரித்தறியும் அறிவும் பயனுடையதாகவும் மலர்ந்து விடுகின்றன. முரண்பாடற்ற அனுபவங்களும் அறிவும் தெய்வீகமாகி விடுகின்றன.
ஆன்மீகமாக இருக்கின்றன. சுய முரண்பாடற்ற அனுபவங்கள் தான் ஆன்மீகம். சுய முரண்பாடற்ற அறிவுதான் ஆன்மீகம். முரண்பாடற்ற வாழ்வுதான் ஆன்மீகம். யதார்த்த வாழ்வுதான் ஆன்மீகம். அத்வைத அனுபவமே ஆன்மீகம். ஆக நம்முடைய சத் அம்சமான இருப்பு நிலைதான் மெய்ப்பொருள் நிலையாக உள்ளது. இதுதான் பிரம்மம் என்று சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன. செயலுக்கு வரும் சித் அம்சம்தான் அனுபவங்களாக உள்ளது, நமது வாழ்வாக உள்ளது. சித் அம்சம்தான் ஆன்மாவாக உள்ளது. சத்தும் சித்தும் கலந்த நிலைதான் ஆன்மாவாக உள்ளது, சிதானந்த நிலையாக உள்ளது. சத்துடன் சித் கலந்த நிலைதான் பூரண வாழ்வாக அமைந்துள்ளது, ஆன்மீக வாழ்வாக அமைந்துள்ளது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் சத் தரிசனம், அத்தியாயம் 14. சத் தரிசனம். சத் என்னும் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலை ஏன் விசேடமாக பேசப்படுகிறது? அப்படி அங்கு என்னதான் விசேஷம் உள்ளது? நாம் நமது நாக்கின் உதவியுடன் எத்தனையோ சுவையுள்ள உணவுகளை சாப்பிட்டு மகிழ்வடைகிறோம். சுவை உணர்வுகள் தான் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. நாக்கினுடைய இயற்கையான நிலை என்பது எந்த சுவையும் இல்லாமல் தன்னுணர்வாக மாத்திரம் இருப்பதுதான். அந்த தன்னுணர்வில் அப்படி என்ன விசேஷம்? அந்த தன்னுணர்வு என்பது மற்ற சுவை உணர்வுகளில் இல்லாத வகையில் விசேஷமானதொரு இன்ப உணர்வா? சுவையற்ற நிலை என்று கருதும்போது அதை ஓர் உப்பு சப்பற்ற நிலையாகத்தானே கருத வேண்டியுள்ளது, உபயோகமற்ற ஒன்றாகத்தானே கருத வேண்டியுள்ளது. எந்த அனுபவமும் இல்லாத அது எப்படித்தான் முக்கியத்துவம் உடையதாக உள்ளது? ஒரு மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் பல நடக்கின்றன. அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மண்டபத்தினுள் நடப்பதால் அந்த மண்டபம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதா? எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பதால் மட்டும் அந்த இருப்புணர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதா? மற்றபடி நாம் நேரடியாக அனுபவித்து உணர்ந்தறியக்கூடிய அளவில் நம்முடைய சத் என்னும் இருப்புணர்வுக்கு முக்கியத்துவம் எதுவும் இல்லையா? நாம் அனுபவிக்கும் ஆனந்தமான அனுபவங்கள் பல உள்ளன. அந்த ஆனந்தமான அனுபவங்களை விட இந்த இருப்புணர்வு எப்படி விசேடத்தன்மையை பெற முடியும்? அந்த ஆனந்த அனுபவங்களையும் விட விசேடமான அதீத ஆனந்த அனுபவமா அது? முல்லா நஸ்ருதீன் ஒரு முறை மாடியில் உள்ள பால்கனியில் நின்று திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அவர் வீட்டு வாசலுக்கு பெரியவர் ஒருவர் வந்து அழைப்பு மணியை அடித்தார். பால்கனியில் இருந்த முல்லாவால் அவரை பார்க்க முடிந்தது. என்ன வேண்டும் என்று கேட்டார். கீழே வாருங்கள் சொல்கிறேன் என அந்த பெரியவர் கூறினார். முல்லாவும் மாடியிலிருந்து கீழே இறங்கி கதவை திறந்து கொண்டு வாசலுக்கு வெளியே வந்து மீண்டும் என்ன வேண்டும் என்று அந்த பெரியவரை கேட்டார். அந்த பெரியவர் தனக்கு பிச்சை போட வேண்டும் என்று கேட்டார். முல்லாவும் மகிழ்ச்சியுடன் அவரை உள்ளே கூட்டிச் சென்றார். கூடத்தை கடந்து மாடிப்படிக்கட்டில் ஏறி மாடிப்படியில் உள்ள அறையையும் கடந்து அவர் முதலில் நின்று கொண்டிருந்த பால்கனிக்கு கூட்டிச் சென்றார். அங்கே கூட்டிச் சென்றதும் முல்லா மிகவும் பணிவுடன், பெரியவரே, உங்களுக்கு பிச்சையிட என்னிடம் எதுவும் இல்லை, நீங்கள் போய் வாருங்கள் என்று கூறினார். அந்த பெரியவருக்கு கோபம் வந்துவிட்டது. இதை நீங்கள் முதலிலேயே சொல்லியிருக்கலாமே என்று சண்டைக்கு வந்தார். நீங்களும் முதலிலேயே கேட்டிருந்தால் நானும் முதலிலேயே சொல்லியிருப்பேன். இப்படி நமது அனுபவங்களையெல்லாம் நமக்கு எதையோ நிரந்தரமாக தந்து விடுவது போல் நம்மை ஏமாற்றி உள்ளே கூட்டிச் சென்று பிறகு தன்னால் எதுவும் முடியாதென்று கையை விரித்து விடுகின்றன. நாம் அனுபவங்களின் வரிசையிலேயே ஆனந்தம் கடந்த அனுபவங்களையெல்லாம் எதிர்நோக்கி விடுகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆனந்த அனுபவங்களையெல்லாம் தற்காலிகமானவை என்று. அவற்றை தக்க வைக்க போராடுவதுதான் பிரச்சனை என்று பார்த்தோம். ஆனந்த அனுபவங்களையெல்லாம் கடந்து சென்று விட வேண்டும் என்று பார்த்தோம். அல்லது அந்த ஆனந்த அனுபவங்கள் யாவும் தாமாக வந்துவிட்டு தாமாக போய்விட அனுமதிப்பதுதான் என்று பார்த்தோம். இதனால் நம்முடைய இருப்புணர்வு முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் பார்த்தோம். இருப்புணர்வு முக்கியத்துவம் பெறுவதால் அப்படி என்ன லாபம் உள்ளது? இருப்புணர்வு கூட தான் இருப்பது தெரியாமல் இருப்பதாக பார்த்தோம். அதில் நமக்கு என்ன லாபம்? கோமா நிலையில் இருப்பது போன்றுதானே உள்ளது. அதில் அப்படி என்ன சிறப்பு உள்ளது? அனுபவங்களில் சிறப்பு இருக்கிறதென்றால் அது அறிவுக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் அனுபவங்கள் எதுவுமற்ற நிலைதான் சிறப்பு என்றால் அதில் எப்படி என்ன சிறப்பு உள்ளது? சுற்றுலா பயணம் என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பல இடங்களுக்கு சுற்றுலாவாக செல்வோம். அதிசயமான பல காட்சிகளை பார்ப்போம். எத்தனையோ விதமான உயிரினங்கள், எத்தனையோ விதமான கலைப்பொருட்கள், எத்தனையோ விதமான இயற்கை காட்சிகள்,
எத்தனையோ விதமான உணவு வகைகள், எத்தனையோ விதமான கேளிக்கை விளையாட்டுகள், இப்படி நமது சுற்றுலா முடியும் வரை எத்தனையோ விதமான அனுபவங்கள். நம்முடைய நேரம் முழுவதும் இப்படி பலவிதமான அனுபவங்களில் செலவு செய்யப்படுகிறது. இந்த சுற்றுலா பயணம் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? எவ்வளவு நாட்கள் இப்படி விதவிதமான கேளிக்கை அம்சங்களில் ஈடுபட முடியும்? அந்நிலையில் நாம் வீடு திரும்புவதுதான் நிம்மதி என்று தோன்றிவிடும். நமது வீட்டில் விதவிதமான உணவுகள் கிடையாது, எளிமையான உணவுதான் இருக்கும். நமது வீட்டில் விதவிதமான கேளிக்கைகள் கிடையாது, சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் நமது வீட்டில் இருக்கும்போது நாம் சுதந்திரமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், ஹோம்லியாக இருப்போம். இதனால்தான் நம்முடைய முக்தி நிலையை, விடுதலையை வீடு பேறு என்று குறிப்பிடுகிறார்கள். சத் நிலையில்தான் நாம் நாமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம்.